அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம இணைஞ்சிருக்கோம். இன்றைய நிகழ்ச்சி 1323 வாரந்தோறும் வள்ளுவம், சனிக்கிழமையான வள்ளுவம் பேசுவோம். நம்ம அந்த வரிசையில இன்றைக்கு அதிகாரம் 99 சான்றாமை. சான்றாமை அப்படின்ற அதிகாரம் வந்துட்டு சான்றாமை என்னன்னா சான்றாண்மை என்பதுதான். சான்று பிளஸ் ஆண்மை அப்படின்னு விவரிக்கிறாங்க. நற்குலங்கள் நிறைந்ததும் ஆளுமைகள் அதனுடைய ஆளுமைகள் இருக்கிறவங்களதான் சான்றாண்மை அப்படின்னு சொல்றாங்க. சான்றாண்மைன்னா சான்றோர் எனப்படுவார்னு சொல்றோம் இல்லையா. சான்றோர் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறோம், வயசுல பெரியவங்க, மூத்தவங்க, அனுபவங்கள். பட் திருவள்ளுவர் என்ன சொல்றாங்க, நல்ல குணங்கள் இருக்குங்க எல்லாருமே சான்றோர் தான் அப்படின்னு. நல்ல குணங்கள் இருக்கிற நிரம்ப பெற்றோர் சான்றோர் தான் அப்படின்ட்டு. எதெல்லாம் நல்ல குணங்கள் இருக்கோ அதை கடமை தவறா செய்யறவங்க பல இது பின்பற்றுவங்க சான்றோர் அப்படின்றாரு. அவங்களோட குணங்கள் எல்லாம் என்ன இருக்கு, திருவள்ளுவர் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. ஒவ்வொரு நம்ம பெரிய மனுஷன் சொன்னா கேளு அப்படின்னு, ஆனா அதே நேரத்துல அறிவாளிகள் சொல்லும் போது நம்ம கேட்டுக்கிறோம் அப்படின்ற ஒரு நல்ல அறிவார்ந்தவர், அனுபவம் மிக்கவர். ஒரு சின்ன பையனா இருந்தா கூட, சின்ன ஒரு வயசுல இளையவரா இருந்தா கூட அவருக்கு ஒரு சில இதுல தெரிஞ்ச விஷயத்துல அவர் தனி அனுபவம் அவர் சொல்லும் போது நம்ம கேட்டுக்கிறோம் இல்லையா. அப்போ அந்த அந்த இதுல அந்த தலைப்புல அந்த பற்றிய ஒரு குறிப்பிட்ட இதுலயோ சப்ஜெக்ட்லயோ அவர் அவருடைய ஆளுமையை வச்சிருக்காரு, அவருடைய நல்ல விஷயங்களை வச்சிருக்காரு. இப்போ அறிவார்ந்தவர்கள் அதே நேரத்துல எந்த நல்ல குணங்களும் இருக்கிறத சான்றோர் அப்படின்ற திருவள்ளுவர் சொல்றார். இன்னும் முழுமையாக பார்ப்போம் என்னென்ன அப்படின்ட்டு. சிவகுமார் சார், நீங்க படிக்கிறீங்களா? ஆளுக்கு 2 திருக்குறள் படிக்கலாம். அதிகாரம் 99 சான்றாண்மை 981 குறள். மேடம் எல்லாம் வந்து அமுதா மேடம் படிக்கிறேன். கடன் என்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. கடன் என்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. சிவயோகி சிவக்குமார் விளக்கம். கட்டாயம் செய்ய வேண்டிய கடன் என்பது நல்லவைகள். அத்தகைய கடனை அறிந்து செயல்படுவதே சான்றாண்மை. கடமை இவை என்று அறிந்து சான்றாண்மை மேற்கொண்டு நடப்பவர்க்கு நல்லவை எல்லாம் இயல்பான கடமை என்று கூறுவர். மற்றதெல்லாம் படிக்கலாம். மேற்கொண்டு சான்றாண்மை என்பதற்கு ஒரு ஆங்கிலம் மொழிபெயர்ப்பு பெர்ஃபெக்ட்னஸ் வருது. கரெக்டுங்களா தெரியல. பெர்ஃபெக்ட்னஸ் அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்றாரு. பேசலாம் சார். நீங்க படிங்க சார். அத படிங்க, அப்படியே ஆங்கிலத்துல இருக்குது. ஐஏஎஸ் ராஜாராம் எழுதியிருக்காருங்க. சான்றாண்மை என்பதற்கு பெர்ஃபெக்ட்னஸ் சொல்றாரு. அவர் சொல்றாருங்க, ஆல் குட் டீட்ஸ் ஆர் இன்டீட் நேச்சுரல் டு த கிரேட் ஹூ ஆர் டியூட்டி கான்சியஸ் அண்ட் பெர்ஃபெக்ட். All good deeds stay in those who are duty conscious and perfect அப்படின்றாரு. அவர் சொல்றது பெர்ஃபெக்ட்னஸ்க்கும் நம்ம நீங்க எல்லாம் சொல்ற சான்றாண்மைக்கு ஏதோ வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு. சொல்லல, பேசலாம் சார். நீங்க கடமை, முதல்ல கடமையை செய்யறது தானே, கடமையை செய்யறது தானே சொல்றாரு. அமுதா மேடம் வாங்க, இருக்கீங்களா? வணக்கம் சார். இருக்கேன். அந்த பேக்ரவுண்ட் எப்படி சார் எடுக்கிறது? பேக்ரவுண்டா? ஒண்ணுல அந்த கேமரா இருக்கு இல்லையா? ஆமாங்க. அந்த கேமரா பக்கத்துல ஒரு ஏரோ மாதிரி இருக்கு பாரு, அதை கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டோம் சார். அதுல பாருங்க பேக்ரவுண்ட் இருக்கும்ல, பேக்ரவுண்ட் அட்ஜஸ்ட் பேக்ரவுண்ட் இருக்கு பாரு, கிளிக் பண்ணி அந்த டிக் எடுத்துருங்க. அவ்வளவுதான். எடுத்தா கூட வருது சார். அது எனக்கு அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியாம. blur my background போட்டு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இல்லனா வீடியோ செட்டிங் போக சொல்லுங்க சார். இது வீடியோக்கு போயிட்டு இல்ல வீடியோ அந்த இதை கிளிக் பண்ணிட்டு அங்க பேக்ரவுண்ட் blur பேக்ரவுண்ட் வருதுல. ஆமாங்க சார். அட்ட ஃப்ரேம் அது blur பேக்ரவுண்ட் போடுங்க, பார்க்கலாம் என்ன இருக்குன்னு.
என்ன சார் இது இந்த மாதிரி எனக்கு தொல்லை கொடுக்குறது? பேக்ரவுண்ட்ல நன்னு ஏதாவது இருக்கா முதம்மா? என்னம்மா நன்னுன்னு ஏதாவது ஆமா போயிடுச்சு, நீங்க அவ்வளவுதான் விடு. இப்போ இதையும் எடுத்துடணும் சார். தனித்தனியா என் தலை ஆடுது, காலு ஆடுது. ஓகே, அது அந்த டிக்கெட் இருங்க அந்த டிக்கெட் ஆட்டோ பேக்ரவுண்ட் பிளர் டிக்கெட் இருங்க. சார் 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 வந்துருச்சு சார், வந்துருச்சு சூப்பர் சார். சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம் சார். எல்லாருக்கும் எவ்வளவு வணக்கம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர். ஆமா இப்படிதான் சார், இதுதான் சார் எங்களுக்கு வேண்டி இருக்கு. சின்ன டெக்னிக்கல் எரர் எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியறது சார். சூப்பர். ஆமா சார். சின்ன சின்ன சந்தோஷம் சார், சில விஷயங்கள்ல. ஆமா சார், உண்மையிலே எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. மேடம், முதல் திருக்குறள் விளக்கம். ஆமா சார். சான்றாண்மை. சான்றாண்மை கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்களுக்கு, ஆமா. அதாவது நல்ல குணத்தை மேற்கொண்டு நடப்பவர்களுக்கு, அந்த கடமையை பின்பற்றுபவர்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் தானாவே ஒரு இயல்பாவே வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடமை அப்படிங்கறது நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா, அப்பாவோட கடமை, அம்மாவோட கடமை, இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கறதே கிடையாது. தானாவே அந்த கடமையை அவங்கவுங்க அப்படியே பின்பற்றிக்கிட்டு போற மாதிரி அது இயல்பாவே நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல குணங்கள் எல்லாம் இயல்பாகவே அமைஞ்சிரும். அவங்க இயல்பாவே எல்லாத்தையும் பண்ணலாம். அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கொண்டு வந்து அது உள்ளார நுழைச்சுதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் எல்லாம் இல்லை. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, சான்றாண்மை என்னும் மிகப்பெரிய குணத்தை மேற்கொண்டு நடப்பவர்களுக்கு இயல்பை அறிந்து நல்ல காரியங்கள் எல்லாம் தானாகவே நடக்க ஆரம்பிச்சிடும், இயல்பாகவே அமைந்து விடும் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. சான்றாண்மை என்பது எப்போதும் எல்லா நல்ல காரியங்களையும் கடமையாக செய்வது என்றால், அந்த சான்றாண்மையை மேற்கொள்பவர்களுக்கு பிறருக்கு நல்லன செய்ய வேண்டியது அந்த குணமே தானே தவிர வேற செல்வமோ இல்ல வேற எதுவுமோ தேவையில்லை அப்படின்னும் குறிப்பிடுறாங்க சார். அருமை. முதல்ல கடமையை செய்யணும், அதுல நல்ல குணங்கள் இருக்கணும். இல்ல கடமைன்னு அதை ஒரு கடமையா நினைச்சிட்டாலே நல்ல குணங்கள் இயற்கையாகவே வந்துடும் சார். அதுக்குதான் இப்ப நம்ம அம்மா அப்படின்னு சொன்னா, அம்மாவை இப்படி எல்லாம் இருன்னு யாரும் சொல்லி கொடுக்கறதே கிடையாது. தானாவே அம்மாவுக்கு எல்லா குணமும் வந்துருது இல்ல. கடமை தவறும் போதுதான், தவறான செயல் செய்யும் போதுதான் கடமை தவறிடுது. ஆமா. ஆனா பெரும்பான்மையானவர்கள் அந்த கடமையில இருந்து தவறாதவங்களாதான் இருக்காங்க. அப்பா அப்படின்னா அப்பா எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்காங்க. அம்மாங்கிறவங்க எப்படி இருக்கணுமோ அதான் கடன். அந்த கடமை அப்படிங்கறத ஒரு கடனாவே ஒரு குறிப்பிடுறார். கடமைதான் அப்படின்னு. இப்போ காலை கடன் அப்படின்னு சொல்றோம். யாரும் வற்புறுத்துறது இல்ல, வலியுறுத்துறது இல்ல. இயற்கையாவே நம்ம அந்த காலையில எழுந்திருக்கணும், நம்மளை தூய்மைப்படுத்தி வச்சுக்கணும், ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது இயல்பாகவே ஒவ்வொருத்தருக்கும் அமைந்திருக்கக்கூடியதா. எந்தெந்த இடத்துல அந்த கடன்கிற சொல்றாங்க பாருங்க. இன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே அப்படின்னு சொல்ற மாதிரி இதெல்லாம் ஒரு கடன். யாரெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த குணங்கள் இயல்பாகவே அமைஞ்சு போயிடும். அவங்க எதையுமே வற்புறுத்தி கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். எனக்கு ஒரு சின்ன இந்த சான்றாண்மை என்ற அந்த வார்த்தைய மேலோட்டமா பார்க்கும்போது அது என்னமோ ஆண்களுக்கு உரிய ஒரு வார்த்தை மாதிரி தோணுதா? சான்றாண்மை இல்ல இல்ல இல்ல. சால்பு அப்படின்னு சொல்றது நற்குணங்கள். இந்த அடிப்படையில தான் சீலம் அப்படின்னு சொல்றது. ஷீலான்னு பேர் வைக்கிறாங்களே, நற்பண்புகளின் தொகுப்புடையவள் அப்படிங்கிற பொருள். சீலம் அப்படின்னு சொல்லும் போது சான்றாண்மை சால்பு அப்படிங்கறதுல இருந்து வர்றதுதான். அப்ப ஆண்மைங்கிற அந்த சொல்ல வச்சு சொல்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல இல்ல இந்த சான்றாண்மையில ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ற சால்புன்றது பேரு நான் என்ன நினைச்சேன்னா, சான்று பிளஸ் ஆண்மை. சான்றுங்கிறது நம்ம இங்கிலீஷ்ல மாடல்ல சொல்லுவோம். ஒரு ரோல் மாடலா இருக்காரு எனக்கு அவரு. சான்றாண்மை ரோல் மாடல். சான்று சான்றுன்றது நம்ம எடுத்துக்காட்டுக்காக ஒரு மாடலுக்காக சொல்லுவோம். அந்த வகையில சான்று பிளஸ் ஆண்மை அப்படின்னு நான் பிரிச்சுட்டு அந்த வகையில கேட்கிறேன். இல்லங்க சார், சால்பு பிளஸ் ஆண்மை அப்படின்னா ஆளுமை திறன் அப்படின்னு அர்த்தம். சால்பு அப்படின்னா நற்குணங்கள், நற்குணங்களை ஆளக்கூடிய திறன் உடையவர்கள் அப்படிங்கிற பொருளை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அது பொருந்தி வரும் சார்.
சரி. அந்த மாதிரி நாம வந்து எடுத்துக்கலாம். அப்ப நற்குணங்களை வச்சுக்கிட்டு அவங்க வந்து தன்னுடைய கடமையை உணர்ந்து செயல்படுபவர்களுக்கு எல்லாமே தானாவே நடக்கும், எல்லா நல்லவைகளும் தானாகவே வந்துவிடும் அப்படிங்கிற பொருளை தான் அந்த இடத்துல வள்ளுவ பெருந்தகை இங்க குறிப்பிடுறாங்க. ஆண்மையை வந்து ஆளுமைன்னு எடுத்துக்கிடணும் இல்லையா? ஆமாங்க, ஆமா. அதுதான் சொல்லுங்க. ஆண்மைன்றது ஆளுமைதான். ஒவ்வொரு பெண்மைக்குள்ளும் பல ஆளுமைகள் இருக்குது, பல ஆண்மை. அதுதான் ஆண்மை. இது இருக்குல்ல, எல்லாருக்குமே இருக்கு, பெண்மைக்குள்ளும். இப்ப நம்ம ஒவ்வொரு ஆண்மைக்குள்ளும் ஒரு பல பெண்மை இருக்கு, ஒரு மெல்லிய குணம் இருக்குல்ல நமக்குள்ளார. நம்ம ஆண்மைன்னு சொல்றோம், ஆண்மை ஆண் சொல்றப்ப கூட அதுக்குள்ள நமக்குள்ள ஒரு மென்மை இருக்குல்ல. அது வந்து ஒரு பரிதாபம். நம்ம எல்லாருமே அந்த இது இருக்கு, ஒரு சில ரொம்ப மென்மையான குணம், திடீர்னு அழுதுருவோம், உங்களை மாதிரி அழுதுருவேன்னு சொல்றாங்க. இது எல்லாருக்குமே இருக்கிற குணங்கள் தான். ஆனா நம்ம இங்க பேசுறது ஆளுமை. ஆளுமை, அதாவது நற்குணங்களுடைய ஆளுமை, நற்குணங்கள் கொண்ட ஆளுமை கொண்டவர்கள், அதுதான் பேசுறாரு. அடுத்த குறள் படிச்சிருவாங்க. சிவகுமார் சார் வாங்க. படிச்சிருவேன். குணநலம் சான்றோர் நலனே, பிறநலம் இந்நலத்து உள்ளதும் அன்று. குணநலம் சான்றோர் நலனே, பிறநலம் இந்நலத்து உள்ளதும் அன்று. சிவயோகிய சிவகுமார். குணம் நலமாக இருப்பதே சான்றோர்க்கு நலன். மற்றைய நலன்கள் எப்படி இருப்பினும் குணநலம் போன்றது இல்லை. டாக்டர் மூவா. சான்றோரின் நலம் என்று கூறப்படுவது அவருடைய பண்புகளின் நலமே. மற்ற நலங்கள் வேறு எந்த நலத்திலும் சேர்ந்துள்ளதும் அன்று. வேற எதனா விளக்கம் வேணுமா? ஆங்கிலத்தில் எதனா வேணுமா? நலன் அப்படின்னு சொல்றது சிறப்பு தான். சிறப்பு அப்படிங்கிற சொல்லுதான் நலன் அப்படிங்கிற பொருளை தரக்கூடியதா இருக்கு. அப்போ குணச்சிறப்பு தான் சான்றோர்களினுடைய சிறப்பு. குணத்தை மட்டும்தான் அவர்கள் சிறந்த ஒரு சிறப்பானதாக கருதுகிறார்கள். மற்றதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குது. இப்போ ஒருத்தர்கிட்ட நல்ல குணமே இல்லை, ஆனா அவர்கிட்ட பதவி இருக்கு அப்படின்னா சான்றோர்கள் அந்த பதவியை பெருசா கருதுறது இல்லை, அவருடைய குணம் எப்படிப்பட்டது அப்படிதான் பாக்குறாங்க. ஒருத்தர் குணமே இல்லை, ஆனா பெரிய பணக்காரரா இருக்காரு, அவரை அவங்க வந்து உயர்ந்தவர்களாக கருதுவதே கிடையாது. அப்போ குணம் அப்படிங்கறதான் வள்ளுவர் கூட ஒரு இடத்துல சொல்லுவார், குணம் எனும் குன்றேறி நின்றார் அப்படின்னு நீத்தார் பெருமையில குறிப்பிடும் போது அந்த குணச்சிறப்பை பத்தி அவர் குறிப்பிடுவார். அந்த மாதிரி குணம்தான் சிறப்பை தவிர மற்ற சிறப்புகள் எல்லாம் பெரிய சிறப்புகளாக சான்றோர்கள் கருத மாட்டாங்க. மற்றவங்க வேணா கருதலாம். வந்து ஒரு தீயவர்கள் வேண்டுமானால் இந்த பதவி உடையவர்கள்கிட்டையும் செல்வாக்கு உடையவர்களையும் அண்டி அதுதான் பெரிய சிறப்பு, அவன் எத்தனை தடவை விரட்டி விட்டாலும் எத்தனை தடவை உதைச்சு தள்ளினாலும் மீண்டும் மீண்டும் போய் பிடிச்சுக்குவாங்க. அப்ப அவங்களுக்கு குணம் முக்கியமானதாக கருதல அவங்க. அதனால சான்றோர்கள் வந்து மிக சிறந்ததுன்னு எதை கருதுகிறார்கள் அப்படின்னு சொன்னா குணத்தை தான் சிறந்த ஒரு பொருளாக இல்ல சிறந்த ஒரு தன்மையாக கருதுகிறார்கள். மற்ற எந்த சிறப்புகள் ஒருவனிடத்துல இருந்தாலும் அதை ஒரு பெரும் சிறப்பாக அவர்கள் கருதுவதில்லை அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல அவர் குறிப்பிட்டார். அடுத்த குறள் படிக்கலாம். மாலதி படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன். மாலதி படிக்கிறீங்களா? மாலதி படிக்கிறேமா? அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தூண். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தூண். புலியூர் கேசிகன். அன்பும் நாணமும் யாவரிடத்தும் ஒப்புரவு செய்தலும் கண்ணோட்டமும் வாய்மையும் சால்வென்னும் பாரத்தை தாங்கும் 5 தூண்கள் ஆகும். வரதராசனார். அன்பு நாணம் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை என்னும் 5 பண்புகளும் சால்பு என்பதை தாங்கியுள்ள தூண்களாகும். சாலமன் பாப்பையா. மற்றவரிடம் அன்பு பழிபாவங்களுக்கு நாணுதல் சேர்த்ததை பிறருக்கும் வழங்கும் ஒப்புரவு நெடுங்கால பழக்கத்தாரிடம் முகதாட்சண்யம் உண்மை பேசுதல் என்னும் 5 சான்றாண்மை நம் மாளிகையை தாங்கும் தூண்கள். பாப்பையா சொல்றாரு.
பொதுவா சார் நம்ம சொல்லும்போது 4 புறமும் தாங்கக்கூடியதுன்னு தான் நம்ம கூட இப்ப ஆட்சிக்கு கூட நம்ம சொல்லும்போது சொல்லுவோம் 4 தூண்கள் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம அரசியல் அமைப்புல சொல்லும்போது சொல்றோம். ஆனா இவர் 5 தூண் சொல்றாரு பாருங்களேன். அப்ப அந்த 4 கொஞ்சம் கூட ஆடாம அசையாம இருக்கிறது. அந்த 4 இருந்தாலே சிறப்பு. இவரு நடுவுலயும் ஒரு தூணை வச்சு 5 தூண்கள் அமைந்த ஒரு இருக்கை அப்படின்னா அது எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு இருக்கையாக இருக்க முடியும். அந்த 5 குணங்களையும் அந்த இடத்துல அதான் சொல்றாரு. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிடுறாரு. தூண் அப்படின்னா தாங்குதல் தான். அப்ப அன்பு அப்படின்னா நமக்கு வள்ளுவ பெருந்தகை ஏற்கனவே ஒரு அதிகாரத்திலேயே சொல்லியிருக்கார். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு அப்படின்னு ஒரு இடத்துல அவர் வந்து குறிப்பிடுறாரு. அதே மாதிரி அன்புடையவர்கள் அப்படிங்கிறவங்க தான் வாழக்கூடியவர்கள். அன்பில்லாதவர்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் அவர்கள் வாழக்கூடியவர்களாக கருதப்பட மாட்டார்கள் அப்படின்னும் அவர் வந்து ஒரு அதிகாரம் அமைச்சு அன்பை பத்தி ஒரு 10 திருக்குறள் சொல்லிடுறாரு. அதே மாதிரி நாணுடைமை அந்த இடத்துலயும் ஒரு 10 திருக்குறள் சொல்லிடுறாரு. நாணம் அப்படின்னு சொன்னா பழிபாவங்களுக்கு அஞ்சுதல் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து அந்த இடத்துல குறிப்பிடுறாரு. அதே மாதிரி ஒப்புரவுடைமை அதுக்கு ஒரு 10 அதிகாரம் சொல்லியிருக்காரு. அந்த 10 அதிகாரத்திலையும் இததான் சொல்றாரு. ஒப்புரவினால் வரும் கேடனின் ஒருவன் விற்றுக்கோள் தக்கதுடைத்து அப்படின்னு ஒரு திருக்குறளை சொல்லும் போது கூட ஒருவனுக்கு ஒப்புரவு செய்யணும் அப்படின்னா தன்னை கூட நீ வித்துக்கோ, அதுல வர்றதை வைத்து நீ அடுத்தவங்களுக்கு உபகாரம் பண்ணு அப்படின்னு ஒரு திருக்குறள்ல சொல்றாரு. ஒப்புரவையே ஒருத்தன் அறியாம வாழ்கிறான் அப்படின்னா அவன் இந்த உலகத்திலே உயிரோடு இருந்தாலும் அவன் உயிரற்றவனாகவே கருதப்படுவான் அப்படின்னும் ஒப்புரவை பத்தி அவர் ஒரு 10 திருக்குறள். அதே மாதிரி கண்ணோட்டம் அந்த இடத்துல கண்ணை பத்தி குறிப்பிடுறாரு. இந்த தாட்சண்யம் கருணை அப்படிங்கிறத அவர் குறிப்பிடும்போது கண் அந்த இதுக்கே சொல்வாரு. கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம் மத்தின்றேல் புண்ணென்று உணரப்படும் அப்படின்னு ஒரு திருக்குறள் குறிப்பிடுறாரு. கண்ணுக்கு அணிகலனாக இருக்கக்கூடியது கருணை தான். அந்த பார்வையிலேயே ஒரு கருணை இருக்க வேண்டும். அப்படி அந்த பார்வையிலே ஒரு கனிவும் கருணையும் இல்லையானால் அது கண்ணே கிடையாது, முகத்துல இருக்கிற 2 புண்ணு அப்படின்னு அவர் வந்து குறிப்பிடுறாரு. இதை விட வலிமையா ஒருத்தரால குறிப்பிடவே முடியாது. 2 புண்ணை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம வந்து நடமாட முடியும்? அப்ப அந்த கண்ணுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா கருணை என்ற ஒன்று அந்த கண்களிலே இருக்க வேண்டும் அப்படின்னா ஒரு தாட்சண்யம் என்ற ஒன்று இருக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. வாய்மை அப்படிங்கிறதுக்கும் ஒரு 10 திருக்குறள் கொடுத்துட்டாரு. ஆக மொத்தம் 50 திருக்குறளை தொட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள்னா இந்த திருக்குறள் தான். இந்த 50ஐயும் நம்ம பிடிச்சுக்கணும். இந்த 50 நம்ம கிட்ட இருக்கும்போது இந்த ஒரு திருக்குறள் போதும் நமக்கு. இத்தனையும் நம்ம வைத்து கொண்டிருப்பதுதான் சான்றாண்மை அப்படின்னு கடைசியா ஒரு திருக்குறளை முத்தாய்ப்பா கொடுத்து 51வது குறளாக இத வந்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்படிதான் நம்ம வந்து கருத வேண்டியது இருக்கு. மேடம் சார் இதுல ஒப்புரவு அப்படின்னா சரியான பொருள் சொல்லுங்க. கண்ணோட்டம் இது ரெண்டுத்துக்கும் சரியான பொருள் சொல்லுங்க. கண்ணோட்டம் அதுதான் சார். அதாவது கண்களிலே கருணையோடு இருப்பதுதான் கண்ணோட்டம். எல்லா உயிர்களையும் சமமாக பாவித்தல், எல்லா உயிர்களிடத்திலேயும் அன்புடையவர்களாக இருக்கிறது, இதெல்லாம் கண்ணோட்டம் தான் சார். ஒரு பாரபட்சம் இல்லாமல் பார்ப்பது கூட ஒரு கண்ணோட்டம் தான். அததான் தயவு தாட்சண்யத்தோடு நடந்து கொள்ளுவது அப்படின்னு சொல்றோம். கருணையோடு நடந்து கொள்றது அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடுறோம். ஒப்புரவு அப்படின்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தான். ஒப்புரவு ஒழுகு ஔவையார் சொல்றாங்க. எப்போதும் அடுத்தவங்களுக்கு உபகாரம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இததான் திருமூலர் குறிப்பிடும் போது யாவர்க்குமாம் உணவில் ஒரு கைப்பிடி அப்படின்னு சொல்றாரு. ஒரு கைப்பிடி உணவை உன்னால கொடுக்க முடியுமே எல்லாருக்கும் அப்படின்னு. அந்த ஒப்புரவு தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமாக இருப்பதே ஒப்புரவு தான். அடுத்தவர்கள் வாழ்ந்தால் நாமும் வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும் எல்லா இடங்களிலேயும். அததான் ஒப்புரவு அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நம்முடைய உறவுகளுக்கு மட்டும் ஒப்புடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு இல்லை, காணாதவர்களுக்கும் தெரியாதவர்களிடத்திலேயும் நாம் ஒப்புரவுடையவர்களாக கண்ணோட்டம் உடையவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல குறிப்பிடுறாரு. அப்படிதான் சார் நான் வந்து நினைக்கிறேன். வாய்மை அப்படிங்கிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து பிறரிடம் வந்து உதவுவது உதவுதான் ஒப்புரவு இல்லையா? ஒப்புரவுக்கு சார் சாலமன் பாப்பே அது கரெக்டா சொன்னாருங்க. நாம சேர்த்ததை
பிறர்க்கும் வழங்கும் ஒப்புரவு. நம்ம சேர்த்து வைக்கிறதுல கொஞ்சமாவது இன்னொரு திருக்குறள். பிறர்க்கும் கொடுக்கணும், ஓகே வழங்கணும்ன்றதுதான் சரி ஒப்புரவு. சரிங்க சரிங்க சார் இது சரி வார்த்தையே சரியா இருக்குல்ல. ஒப்பு கொண்டுட்டு உறவு வச்சிருச்சு. நல்லா அவங்களோட ஏன்னா இதுல ரெண்டு பார்வை இருக்கு. ஒப்புரவுக்கு வந்து மன்னிப்பு கேட்கறது ஒப்புரவு சொல்லுவாங்க. இல்லங்க சார், மன்னிப்பு ஒப்புரவு வரா சார்? சொல்லுவாங்கன்னு மன்னிப்பு இல்ல நினைக்கிறேன். சார். தெரியல. ஒப்புரவு சாதனம்னே ஒண்ணு அதனாலதான் அது வந்து ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒப்புரவு சாதனம் ஒண்ணு ஸ்கிரீன்ல வந்து அது மன்னிப்பு கேட்கறது அது ஒப்பு கொடுத்தது சார். இருக்குல்ல, அதுதான் சொல்றேன். இல்ல இல்ல அந்த அந்த இந்த 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 சொல் பயன்படுத்துறாங்க. இந்த சொல் வந்து தவறான சொல், பொருளை குறிக்குதுன்றது தான், வேற ஒன்றும் விஷயம். உண்மையான பொருள் வந்து ஒப்புரவுன்றது உதவி செய்யறதுதான். அதே மாதிரி நம்ம கண்ணோட்டம்ன்றப்ப இப்ப வந்து மேடம் சொன்னாங்க இல்லையா, கண்ணோட்டம்ன்றப்ப நம்ம வந்து பல நேரம் கண்ணோட்டம்ன்றத பார்வையில பயன்படுத்துவோம். அதாவது அவனோட பார்வை, அவரோட கண்ணோட்டம் அது அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்குங்களா? இது இவரோட கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அவரோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அவரோட கண்ணோட்டம் நம்ம சொல்லுவோம். அப்படி நம்ம பழகி இருக்கோம். அதனாலதான் இந்த கண்ணோட்டம்ன்ற பட்சத்துல குழப்பம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் தெளிவான பொருள் விளக்கணுன்றதுக்காக தான் மேடம் கேட்டேன். இல்ல ஒப்புரவுன்னா ஒப்பு பிளஸ் உறவு அப்படி எடுத்துக்கலாம். ஒப்புன்னு ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது பொருள் எடுத்துக்கலாமா மேடம்? இல்ல எனக்கு கூட அப்படிதான் அது தோணும். வேறங்க சார். அதுதான் உறவு தவறு. ஒப்புரவுனா கூடாது. ஒப்புரவு ஒரு வார்த்தையா இல்ல வந்து ரெண்டு வார்த்தையா? சொல்லுங்க செல்வா, இதை சொல்ல வர. ஒப்புரவுனா அக்ரிமெண்ட் தான் போட்டிருக்கு. வெளில பார்த்தா ஒப்பு உறவு அப்படின்றது வந்து அக்ரி பண்ணிக்கிறது தான் போட்டிருக்கு. அக்ரிமெண்ட். இந்த இடத்துல வந்து என்ன சொல்றார் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு மேடம்? எதுலங்க சார்? ஆ. ஒப்புரவு அப்படின்னா உபகாரமாக இருப்பதுதான், உபகாரியாக இருப்பது அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. மற்றவர்களுக்கு உபகாரம் பண்றதுதான் சார் ஒப்புரவு. நம்ம சேர்த்து வச்சிருக்கிறத பிறருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுதான். ஆமா, மற்றவர்களிடத்துல நாம பிறர்க்கும் கொடுக்கலாம். அந்த பிறருக்கு எல்லாம் நம்ம கொடுக்கணும், சேர்த்தது பிறர்க்கும் கொடுக்கும் மனப்பான்மை, கொஞ்சமா நம்ம கொடுக்கணும் மனப்பான்மை வர்றதுதான் சாமி பார்த்து. சேர்த்து வச்சு எல்லாத்தையும் கொடுக்கணும் இல்ல, சேர்த்து வைக்க. ஆத்திச்சூடியில ஒப்புரவு ஒழுகுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஒழுகு தம்பி, ஒழுகு. ஒப்புரவு ஒழுகு. ஆமா, ஆத்திச்சூடியில. ஆமாங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம். நீங்க பாருங்க. அம்மா சொல்லுமா. ஓகே, அடுத்த குறள் யார் படிக்கிறது? நான் படிக்கிறேன் சார். வாங்க சார், 2 குறள் படிக்க. 3வது குறளோ 4வது? 3 படிச்சுட்டாங்க. 4 படிக்க. கொல்லா நலந்தது நோன்மை, கொல்லா நலந்தது நோன்மை பிறர் தீமை, சொல்லா நலந்தது சால்பு. கொல்லா நலந்தது நோன்மை கொல்லா நலத்தது பொல்லா நலத்து பிறர் தீமை சொல்லா நலத்து சால்பு. ஆமா, அது எனக்கு சரியா இங்க தெரியல, வரல. அதனால அதான் கொல்லா நலத்து, கொல்லா நலந்ததுன்னு தான் போட்டுருக்கு. கொல்லா நலத்தது நோன்மை, நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்து சால்புன்னு போட்டுருக்கு. சொல்லா நலத்தது சால்புன்னு போட்டிருக்கு. இதுல வந்து நலத்தது சால்பு. இது வந்து புயற்கேசி என்னன்னு சொல்றாருன்னா, தவம் ஓர் உயிரையும் கொல்லாத அறத்தினிடத்து சால்பு. சரி, தவம் ஓர் உயிரையும் கொல்லாத அறத்தினிடத்தது சால்பு. பிறரது குற்றத்தை அறிந்தாலும் வெளியே சொல்லித் தெரியாத நல்ல குணத்தினிடந்து வருது. இது வந்து புலியூர்கேசின்னு சொல்லியிருக்காரு. மூவா என்ன சொல்றாருன்னா, தவம் ஓர் உயிரையும் கொல்லாத அறத்தை அடிப்படையாக கொண்டது, சால்பு பிறருடைய தீமையை எடுத்து சொல்லாத நற்பண்பை அடிப்படையாக கொண்டது. இது வந்து மூவாவுடைய சாலமன் பாப்பையா வந்து பாத்தீங்கன்னா, பிற உயிர்களை கொல்லாதிருப்பது தனத்திற்கு அழகு, பிறர் குறைகளை பேசாதிருப்பது சான்றாண்மைக்கு அழகு. இது வந்து சாலமன் பாப்பையா சொல்றாரு. இதுல வந்து மு கருணாநிதி என்ன சொல்றாருன்னா, உயிரை கொல்லாத அறத்தை அடிப்படையாக கொண்டது நோன்பு, பிறர் செய்யும் தீமையை சுட்டி சொல்லாத பண்பை குறிப்பது சால்பு. இப்படி இது வந்து கலைஞர் மு கருணாநிதி சொல்லியிருக்கிறாரு. வந்து
இது வந்து இந்த இதுல வருது. கொல்லா நலத்தின் உண்மை பிரதிமை சொல்லா நலத்தின் சார் இதுலங்க சார் நான் ஏற்கனவே இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னு சார் கேட்டாங்கல்ல, அதை நான் ஒப்புரவு அப்படிங்கிறதுக்கு வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, மாறி மழை வந்து எந்த கைமாறும் கருதாமல் மழையை தருவது போல நாம மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு பேரு தான் ஒப்புரவு அப்படின்னு அவர் சொல்றாரு சார். கைமாறு கருதாமல் பிறருக்கு உதவி செய்வதுதான் ஒப்புரவு. நம்ம வந்து இன்னைக்கு உதவி செய்யும் போது கூட புண்ணியம் கிடைக்கும்னு உதவி செய்யறோம், நாளைக்கு நம்ம தலைமுறைக்கு காப்பாத்தணும்னு உதவி செய்யறோம். இது திருப்பி கொஞ்சம் வருஷம் கழிச்சு நமக்கு வேற ஒன்னா வரும், இன்னைக்கு நாம உதவி செஞ்சா நாளைக்கு நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நினைச்சிட்டு செய்யறோம். இது வந்து நம்ம எதையோ எதிர்பார்த்து செய்வது. ஒப்புரவு அப்படின்னா எதையுமே எதிர்பார்க்காமல் செய்வது அப்படிங்கிற பொருளை தான் அந்த இடத்துல வந்து வள்ளுவர் குறிப்பிடுறாரு. அடுத்த பாட்டுல கொல்லா நலத்தது நோன்மை பிரதிமை சொல்லா நலத்தது சால்பு அப்படின்னா சான்றோர்கள் மற்றவர்களை பத்தி குறை சொல்ல மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பொருள் தான் சார் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா அவங்க நிறைய பாராட்டியே அந்த குறைகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருவாங்க. அடுத்தவங்களை புகழ்ந்து அவங்க கிட்ட இருக்கிற நற்குணங்களை சொல்லி சொல்லி இந்த குறைவான குணங்களை அவங்க கிட்ட இருந்து எடுத்துருவாங்க அப்படிதான் நம்ம வந்து சொல்ல முடியுது. அது நடைமுறை வாழ்க்கையில கூட நான் பார்த்திருக்கேன் சார். அத ஒருத்தவங்கள வந்து நீங்க எப்படி நல்லா செய்றீங்களேன்னு சொல்லி சொல்லி அவங்க இப்ப செய்யறது எல்லாமே நல்லாதான் இருக்கு, தானாவே மறைஞ்சு போச்சு. அந்த என்னென்ன இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் தானாவே குறைஞ்சு போச்சு. அது பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. அட இதுல இவ்வளவு விஷயம் இருக்குதா அப்படின்னு நமக்கு வந்து நினைக்கிற மாதிரி இருக்குது. இவர் வந்து நோன்பு அப்படிங்கறத தவம் அப்படிங்கிற ஒரு பொருள்ல தான் நம்ம சொல்றோம். பிற உயிர்களை கொல்லாமல் வாழ்வதுதான் தவம். இப்ப வந்து கொல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது, உயிர்களை கொல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது சாதாரண லௌகீக வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு அது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தவம் உடையவர்கள் பிற உயிர்களை கொல்ல மாட்டார்கள் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் நோன்பு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம வைத்துக் கொள்ள வேண்டியதுதான். நோன்புங்கிறது நோன்மை அப்படிங்கிறதும் ஏறத்தாழ ஒரே பொருள் தான், தொழில் பெயர் விகுதி தான் அது. நோன்மை அப்படின்னு சொல்றது தொழில் பெயர் விகுதிகள்ல இந்த மை விகுதி அப்படிங்கிற ஒரு விகுதி வரும், அதனால நோன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோன்மை என்பது நோன்புதான் கொடுத்திருக்காங்க. ஆமா, நோன்புதான் அது ஒரு தமிழ் அகராதியில தயாள குணம் அப்படின்னு சொல்றது. ஒப்புரவுக்கு தயாள குணம் அப்படின்னு ஒப்புரவு. நம்ம தவம் இன்னும் அதிகாரம் பார்த்தோமா என்னன்னு தெரியல. தவத்துல அதுதான் சொல்லுவாங்க, உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அப்படின்னு ஒரு திருக்குறள் ஒண்ணு வரும். அப்ப வந்து நமக்கு உற்ற துன்பத்தை பொறுத்துக்கிறது, அதுக்காக அடுத்த உயிர்களை துன்புறுத்துறது இல்ல சார். இதை சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகமே வருது சார். ஒரு பள்ளிக்கூடத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். ஒரு பொண்ணு சொல்லியிருக்கேன்ல ஸ்டீபன் சார், தெரியாம டீச்சர் காலை மிதிச்சிருச்சுன்னு அந்த டீச்சர் அந்த பொண்ணை கூப்பிட்டு அவங்க காலால அந்த பிள்ளை காலை மிதிச்சு இப்படிதான் வலிக்கும் பார்த்து போ அப்படின்னு சொன்னாங்க, திட்டுனாங்க அப்படின்னு நடந்த ஒரு நிகழ்ச்சிய நான் சாத்து சொன்னேன். அந்த மாதிரி டீச்சர்ஸ் இருக்காங்க. பார்த்து போன்னு சொல்றதை விட கூப்பிட்டு மிதிச்சு காட்டி இப்படிதான் வலிக்கும்னு சொல்லி அனுப்புறதுங்கிறது அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அது எனக்கு இந்த பாட்டு படிக்கும்போது ஞாபகம் வரும் எனக்கு. உற்ற நோய் நோற்றல், நமக்கு வரக்கூடிய அந்த வலிகளை பொறுத்து கொள்ளணும். அதை விட்டுட்டு துன்பம் கொடுத்தவங்களுக்கு நான் திருப்பி துன்பத்தை கொடுத்துட்டு தான் ஓய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடியது தவம் கிடையாது. அததான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, கொல்லா நலத்தது நோன்மை, பிற உயிர்களை கொல்லக்கூடாது, அதுதான் தவம் அப்படின்னு சொல்றது. இத நம்ம இப்படி எடுத்துக்கலாம் மேடம், பிற உயிர்களை துன்புறுத்த கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அது வந்து யாருக்கும் எந்த விதமான, அப்படி இருந்தாலே தவம்னு எடுத்துக்கலாம். நீங்க பெரிய போய் தவம்னா உட்காந்து மரத்தடியில உட்காந்து தவம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க அடுத்தவனுக்கு கெடுதல் செய்யாத இருந்தாலே உன்னை பெரிய தவம் செய்யற அப்படின்ற மாதிரி நம்ம பொருள் எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கலாம் சார். இப்ப நம்ம கூட பாருங்களேன், நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையில இன்னைக்கு நோன்பு அப்படின்னு நம்ம நோன்பு எடுத்தோம்னா அன்னைக்கு அசைவம் சாப்பிட மாட்டாங்க, பாத்துருக்கீங்களா? நிறைய பேர் அந்த நோன்பு காலங்கள்ல அசைவம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா பிற உயிர்களை வருத்தக்கூடாது அப்படிங்கறது இயல்புலேயே அவங்களுக்கு வந்துருது.
அதனால நோன்பு காலங்கள்ல இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முறையோட இருக்காங்க. பிறரை கஷ்டப்படுத்த மாட்டாங்க, கடும் சொல் பேச மாட்டாங்க. நம்மளே சொல்லுவோம், ஒரே ஒரு வார்த்தை கேட்டான், செத்து போயிட்டான்ப்பா. நான் அந்த ஒரே வார்த்தையில மனிதர்கள் பேசுறத நம்ம கேட்டிருக்கோம். ஒரே ஒரு கேள்வி என்ன கேட்டான், செத்தே போயிட்டேன் நான், இதுக்கு மேல எதுக்கு நான் இருக்கேன் இன்னும். அந்த மாதிரி சந்திச்சது நான் கூட சந்திச்சிருக்கேன் சார். செத்தே போயிருக்கலாம், நான் இன்னும் எதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய மாதிரி எனக்கு ஒரே ஒரு சம்பவம் எனக்கு நடந்தது. அன்னைக்கு என் உயிரே அப்படியே போயிருக்க கூடாதா அப்படின்னு வந்து நான் நினைச்சிருக்கேன். அந்த நினைவு எனக்கு இந்த இடத்துல வருது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் என்ன நினைக்கிறேன்னா, நோன்பு அப்படின்றது நீங்க நோன்பு இருக்கிறத பத்தி சொல்றீங்க, கொல்லாமை பத்தி சொல்றீங்க. சோ அவங்க எல்லாம் நோன்புன்னு எடுத்துக்குங்க. நோன்புக்கு இன்னொரு பொருள் வந்து தவம்னு சொல்றோம். பிற உயிர்களை கொல்லாது இருப்பது, பிற உயிர்களுக்கு துன்புறுத்தாத இருக்கிறவங்களுக்கு வந்து தவம் வச்சுக்கலாம். சோ நாங்கெல்லாம் என்வி சாப்பிடுறவங்க நாங்க தவன் வச்சுக்கிறோம், நீங்க எல்லாம் நோம்புன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். காலத்துல நீங்க அப்படித்தானே சார் இருக்கீங்க, 41 நாளும் அப்படித்தானமா மாலதி? நீங்க அப்படித்தானே ஏதோ இருக்கீங்க. சொல்ல வரீங்கன்னு நினைச்சா. ஆனா இப்பெல்லாம் யாரும் இல்ல அந்த மாதிரி, எங்க வீட்டுல யாரும் இல்ல. ஆனா பெரும்பாலும் தவ காலத்துல அப்படித்தானமா இருப்பாங்க. தவ காலத்துல நாங்களும் அப்படிதான் இருப்போம் மேடம். தவ காலத்துல பலர் வேற மாதிரி இருக்காங்கன்னு நம்மள நீங்க சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு உள்ள சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க, அது வேற இருக்காங்க சார். அதெல்லாமே நடக்குது. இது எல்லாமே நமக்கு பாடம் கற்பிக்கிறவர்கள் உள்ள சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்கன்றது வேற விஷயம். அதுதான் நான் சொல்ல வரேன். அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம், அது வந்து இயல்பான வாழ்க்கை, அது தவறு இல்லை, அது தவறு இல்லை. ஒரு விஷயம், நான் சாப்பிடுறேன்றது நீ அடுத்தவனை சாப்பிடுவான்னு சொல்லக்கூடாது. ஆமா, அது தவறு. நீ சாப்பிடு, நான் தவறுன்னு சொல்லல. அதுக்கெல்லாம் நோன்பு இருக்கணும்னு அவசியம். மனசுல நல்லது நினைச்சு நல்ல வரி நடந்தாலே நோன்பு இருக்குது தான். அது அடுத்தவங்களை காயப்படுத்தாது. ஹெவியா எண்ணி சாப்பிடாது காரணம், நோன்பு இருக்கும்போது மைல்டாக தான் எடுத்துக்கணும், அப்போ தான் வயிறு அப்செட் ஆகாது. திடீர்னு ஹெவியாக நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா வயிறு அப்செட் ஆகும். அதனால சொல்லியிருக்காங்க மைல்டாக எடுத்துக்கோன்ட்டு. இவங்க ஒன்றும் உயிரை கொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் சாப்பிடாம இல்லை, அவங்களுக்காக தான் சாப்பிடாம இருக்கிறாங்க. தன் உயிர் போகாம இருக்கிறதுக்காக சாப்பிடாம. ஆமா, சுயநலம் தான் இருக்கு அதுல. இது எல்லாமே சுயநலம் தான். எப்பவுமே சாப்பிட மாட்டோமே. ஒரு செய்தி, உயிர் கொல்லக்கூடாதுன்னா எப்பவுமே தானே கொல்லக்கூடாது, அந்த ஒரு நாள்னா ஒரு மாசம் தான். அடுத்த செய்தி ஒண்ணு இருக்குது, அதுதான் அது எனக்கு அதுல எல்லாம் உடன்பாடு கிடையாது. 4 நாள் நோன்பு, இந்த நோன்பு அந்த நோன்பு இருக்குதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் எல்லாம் என்ன வேணா செய்வேன்னு நினைக்கிறது வந்து மிக தவறான ஒரு பண்பு. அது 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 ஒரு பக்கம் இருக்கட்டும். தீபாவளியவே அடுத்த நாள் அமாவாசை வருதுன்னுட்டு அன்னைக்கு தீபாவளி வர்றதையே முந்தின நாள் கொண்டாடிட்டு அடுத்த நாள் சாப்பிடுறவங்க எத்தனை பேர் இருக்கு? அதாவது தீபாவளின்னு சொன்னீங்கன்னா அதுல உடன்பாடு எனக்கு என்னன்னா, நான் இன்னைக்கு தீபாவளி அமாவாசை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றீங்க, கொன்னவனை கொன்னுட்டீங்க, அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன்னு சொல்றதுல என்ன அர்த்தம்? ஒருத்தனை கொன்றதுக்கு தானே, கொன்னுட்டன்றதுக்காக தானே விழா கொண்டாடுறீங்க. அப்புறம் நான் சாப்பிட மாட்டேன்னு அர்த்தம். கொன்னுட்டு நீங்க ஒருத்தனை உயிரை கொன்னுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றது நீங்க அர்த்தமே கிடையாது. இதெல்லாம் ஊரே மாத்துற விஷயம். இது கதையே ஊரை ஏமாத்துற கதை தான் தீபாவளி கதை. அந்த கதையெல்லாம் நம்ம படிச்சுட்டோம்னா சார் அதுக்கு ஏற்புடையதா இருக்காது. அத வந்து ஆராய்ச்சி பண்ணாம போயிட்டோம் அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் கொண்டாடிடலாம். ஒரே ஒரு விஷயம் மேடம், கொண்டாட முடியாது. விழான்றது மக்களோட மகிழ்ச்சிக்காகவும் இன்பத்திற்காகவும், அவ்வளவுதான். எந்த விழாவா இருந்தாலும் நீங்க எடுத்துக்க, அன்னைக்கு ஒரு நாள் ஜாலியா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், அன்னைக்கு ஒரு நாள் நல்ல என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். மற்றவங்களுக்கு தீங்க இழைக்காத வரைக்கும் எந்த விழாவும் சிறப்பான விழா தான். அதே மாதிரி இப்ப இந்த திருக்குறள்ல அடுத்து வர செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி மேடம். யாரு கோல் சொல்ல வேணாம்னு சொல்றாரு அழகா, தீமையும் சொல்லக்கூடாது. தீமை சொல்றதும் கோல் சொல்றதும் தீமை சொல்லா நலத்தது சால்பு இல்லையா? பிறரோட தீமை, புரியுதுங்களா? பிறரோட தீமை பயக்கக்கூடிய எதையும் தம் வாயால் சொல்லாதிருப்பது, தீமை பயக்கக்கூடிய எதையும் தம் வாயால் சொல்லாதிருப்பது, அதுதான் இங்க மூவா ஒரு விளக்கம் சொல்றாரு பாருங்க. அதாவது சால்பு பிறருடைய தீமையை எடுத்து சொல்லாதது,
இல்ல நற்பண்பை பிறருக்கு அடிப்படையாக தீமை கொண்டது அப்படின்னு விளைவிக்கக்கூடிய சொல்றேன். அதுதானே சொல்லை சொல்லாதிருப்பது குறைகளை சார். தான் சொல்றாரு. ஆமா, எல்லாத்துலயும் குறைகளை தான் சொல்றாங்க, நம்ம சொல்றது இல்ல. அவங்க கிட்ட இருக்க தீமை குணங்களை நீங்க வெளில சொல்லாதீங்கன்றாங்க. சுட்டி ஆனா காட்டாதீங்க. ஆனா இந்த என்ன கொடுக்கறாங்க அப்படின்னா, பிறருக்கு தீமை பயக்கக்கூடிய எதையும் சொல்லாதிருப்பதுதான் சான்றாண்மை. மேடம் இங்க குரல் படிங்க மேடம். நோன்பு இந்த படிங்க இடத்துல பிறர் தீமை உங்களுக்கு சொல்லாம எதுக்குனால போட்டிருக்கு, அந்த பிறர் சந்தேகம் தீமை வந்துரும்? சொல்லாம் தானே போட்டிருக்கு. ஆமா, பிறர் தீமை, பிறருக்கு தீமை, பிறருக்கு தீமை விளையக்கூடிய சொற்களை சொல்லாதிருப்பது. கொல்லா நலத்தது நுண்மை, பிறர் தீமை சொல்லா நலத்தது நலத்தது சால்பு. சால்பு. பிறர் அதுக்கு தீமை நாம தான். 2 வகையாவும் பொருளை நாம கொள்ளலாம். பிறருக்கு தீமை விளைவிக்கக்கூடிய சொற்களை நாம் சொல்லாமல் நம்மை காப்பது, பிறருக்கு பிறருடைய தீமையே போய் வெளியில சொல்லி அவங்கள வந்து துன்பப்படுத்தாம காயப்படுத்த அவங்களையும் பாதுகாப்பது. அப்ப 2 பாதுகாப்பு தான் அந்த ஒற்றை சொல்லிலே அடங்கி இருக்கு. பிறர் தீமை அப்படிங்கிற அந்த ஒரே சொல்லுல பிறருக்கு தீமை விளைவிக்கக்கூடிய சொல்லை சொல்லாமல் இருப்பதுதான் சான்றாண்மைக்கு அழகு. அப்ப இவன் வந்து எப்படி இருப்பான்? அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை என்று சொல்லக்கூடிய 5 பண்புகளும் இருக்கக்கூடியவன். எனக்கு ஒரு அடுத்தவர்களுக்கு கேள்வி இருக்கு. ஆக்சுவலி இதுல வந்துட்டு இதுல நீங்க சொல்ற மீனிங்கும் எடுத்துக்கலாம். ஆனா இதுல யாரும் அதை சொல்லல. ஆனா நான் ஒண்ணு கேட்கறேன். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை பத்தி கேட்கறாரு. அவர்கிட்ட நான் ஏற்கனவே பழகி இருக்கேன்றதால அவர் எப்படி அவரை பத்தி இல்லை, நான் இது அவரை நம்பி நான் இதை பண்ண போறேன்னு ஏதோ ஒன்று கேட்கறாரு. இப்போ அவருடைய தீமை எனக்கு தெரியும். இப்போ இது சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்போ நான் சொல்லக்கூடாதா? அப்ப இவருக்கு நான் தீமை பண்றதா ஆயிடாதா? சொல்லணும். அப்ப அவரோட இல்லையே, இங்க வந்து அவருடைய தீமையை சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. அததான் நான் சொல்றேன் தம்பி. பிறர் தீமை விளைவிக்க இப்போ நீங்க உங்களுக்கு உங்க யார பத்தி சொல்ல போறீங்களோ அவரால பயனடையக்கூடிய இன்னொருத்தர் 3 நபர்கள் அந்த இடத்துல வரீங்க, அப்படித்தானே? 3 நபர்கள் வரீங்க. இப்ப நீங்க இவரை பத்தி சொல்லும் போது 3ஆவது நபருக்கு துன்பம் வரப்போகுது. ஆமா, அப்போ அவருக்கும் அது துன்பத்தை விளைவிக்கும். அப்படின்னா அந்த அவருடைய தீமையை நான் சொல்லணும்ல இவருக்கு. அப்பதானே இவரு அவர்கிட்ட இங்க ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கணும். என்னன்னா, இங்க சொல்லப்படுற கருத்து வந்து நீங்க சொல்றது வந்து ஒரு தொழில் சார்ந்த செய்தி. இங்க சொல்லப்படுறது சமுதாயத்துல சும்மாவே போயிட்டு அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு தெரியுறாங்க இல்ல, இவங்க சரி கிடையாது அப்படி சரி கிடையாதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த செய்தியை சொல்லாதீங்கன்றது ஒரு பக்கம் வள்ளுவர் சொல்றாரு. வாலண்டியா போயிட்டு நீங்க அங்க அவங்க சரியில்லை அவங்க சரின்னு சொல்றது ஒரு பக்கம். பிறருக்கு நீ தீமையை செய்யக்கூடாது அதையும் சொல்லாத. 2 கருத்தும் இங்க வெளிப்படுத்துற மாதிரி சொல்றாரு. அதுதான் அரசியல்வாதிகள் அவங்களுடைய தீமைகளை வந்து ஊர் ஃபுல்லா சொல்லிதானே ஆகணும். அதை எப்படி சொல்லாம இருக்க முடியும் சார்? அது வந்து இது வந்து நீங்க சமுதாயம் சார்ந்த ஒரு விஷயம் தானே சார். அரசியல்வாதிகள் வரும்போது உங்களோட நலன் இருக்காது. அரசியல்வாதிகள் வரும்போது அது வந்து சமுதாயத்தோட நலன், அதுக்காக நீங்க சொல்றீங்க, புரியுதுங்களா? அது தவறு. இப்ப செல்வா எப்படி கேட்டாரோ, ஒரு தொழிலுக்காக இவர்கிட்ட நான் தொழில் பண்ண போறேன், இவரோட இது பண்ண போறேன் அப்படின்ற பட்சத்துல அந்த தொழில்ல இருக்கிற அவரோட நடவடிக்கை எப்படி இருக்கும், உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்கன்னா சொல்லிதான் ஆகணும். அவரோட குணாதிசயம் இப்படி இருக்கும், இவர் சில நேரங்கள் இப்படி நடந்துக்குவார்னு சொன்னா அவர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருப்பாரு. நீங்க மாப்பிள்ளை பாக்குறீங்க, மாப்பிள்ளை எப்படின்னு விசாரிக்க மாட்டீங்களா? அப்ப மாப்பிள்ளைய பத்தி சொல்லணுமா இல்லையா ஒழுங்கா? ஏன் சொல்லன்னு சத்தம் போடுவீங்கல்ல? ஆமா, அது வேற. எவ்வளவோ பிரச்சனைகள் வருது இல்ல சார்? அது வேற. மாப்பிள்ளைய பத்தி பொண்ணை பத்தி விசாரிங்க, ஃபேமிலியை பத்தி விசாரிக்கிறீங்க. அது வந்து நம்ம வந்து தீமை இருக்குதுன்னு சில விஷயங்கள் அவங்க தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க, நம்ம சொல்லாத இருந்த தவறாயிடும்ல. சொல்லணும். நீங்க வந்து சந்தேகம் தான் வருதுங்களா? இப்ப சந்தேக நோக்கத்தோட தானே கேக்குறீங்களா? அப்ப நீங்க இங்க ஆமா சார், ஒரு பொண்ணை கொடுக்க போறோம்னா சந்தேகம் வரதானே சார் வரும். எந்த குடும்பத்துல அது சந்தேகம் கிடையாது சார், விளக்கம் கேட்கறது. சந்தேகம்ன்றது வேற, விளக்கம்ன்றது வேற. சார் சீபர் சார் சொன்ன மாதிரி, ஆமா, இப்ப ஒருத்தர் விசாரிக்கிறதுக்கும் சந்தேகத்திற்கும் வேறுபாடு இருக்கு இல்லையா? சந்தேகம்னா என்ன, விசாரிக்கிறது. பொண்ணை கொடுக்கறதுக்கு முன்ன அந்த இடத்தை எப்படின்னு நம்ம சந்தேகம்ன்றது என்னன்னா சார், ஒரு நண்பர் இருக்காரு, நீங்க முழுக்க அவரை நம்புறீங்க. இப்ப ஒரு 10 வருஷம் நீங்க அவளோட பழகிட்டீங்க, உங்ககிட்ட இருக்கிற அவரோட எல்லா குணமும் அவருக்கு தெரியும். யாரோ ஒருத்தர் சொல்லி உங்ககிட்ட அவரை பத்தி தவறா சொல்லும் போது நாம அதை தவறா எடுத்துக்கிட்டு சந்தேகம் அது பண்ணிருப்பாரோன்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் தவறு. சந்தேகம் ஒரு பொண்ணு 15 வருஷம் நமக்கு அவரை தெரியும்ன்றது, அப்ப நம்பிக்கையை நம்ம இழக்கிறோம்.
ஸ்டீபன் சார், அங்க வந்து நம்ம விட்டு கொடுக்க கூடாதுங்கிறது ஒரு பணம் வர வேண்டும். நீங்க 10 வருஷம் பழகிட்டீங்க, அவரை பத்தி ஒரு தவறு சொல்றாங்கன்னா, இல்ல அது கிடையாது, அவரை பத்தி எனக்கு தெரியும், அதனால இங்க நான் விட்டு கொடுக்க முடியாது. அங்கதான் அது அழகு இல்லையா? வந்து அதுதான் அது வந்து நம்ம சொல்லிடுறோம். இன்னொரு செய்தி என்னன்னா, அவர் அப்படி நடந்துக்குனாலும் அதை எனக்கு எப்படி சமாளிக்கணும்னு தெரியும். என் தோழர், என்னோட நண்பர், எனக்கு தெரியும் அப்படின்ற அந்த அந்த நம்பிக்கையை காப்பாத்துறீங்களா? அதுதான் நம்பிக்கை. அப்ப அந்த நம்பிக்கையை நீங்க எப்போ சந்தேகன்ற போறீங்க, ஒரு போர்வைக்குள்ள போறீங்களோ அந்த நம்பிக்கை உடைச்சிடும் சார். ஒரு மேரேஜ் அலைன்ஸ் சார், ஒரு மேரேஜ் அலைன்ஸ் இல்ல சார், பொண்ணு பாக்குறேன் சார், பொண்ணு எல்லாம் செட் ஆயிடுச்சு, ஓகே. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறான் எப்படிங்க அப்படின்னு, எல்லாம் ஓகே தான், ஆனா பொண்ணுக்கு அப்பா அப்படின்னு எடுக்கிறாரு. என்ன கேக்குறப்போ, பொண்ணுக்கு அப்பா நல்லவர் தான், ஆனா ஒரு சின்ன வீடு ஒண்ணு இருக்கு அப்படின்னு போட்டுறாரு சார். எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா பொண்ணுக்கு அப்பாவுக்கு ஒரு சின்ன வீடு ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒரு துண்டை போட்டுறாரு சார். நம்ம அந்த வீட்டுல பொண்ணு எடுக்கிறதா இல்லையான்னு குழப்பத்தை உண்டாக்கிடுறாரு. கேட்க போய் இருக்கு, அது அது தனி, அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை சொல்ற விதத்துல இருக்கு சார். ஒரு விஷயம் சார், சொல்ற விதத்துல ஒரு விஷயம் இருக்கு சார். அவருக்கு சின்ன வீடு இருக்குதுன்றது சொல்றது வேற. எனக்கு வந்து அவரை பத்தி தெரிஞ்ச விஷயத்துல நான் வந்து பார்த்த விஷயத்துல நல்லவர் சார், அவ்வளவுதான், சொல்ல வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்ப தெரியாததுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம சொல்லல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நல்லதுன்னு சொல்லிட்டோமோ, இது வந்து சொல்ற விதம் தான். இதை இப்படியும் சொல்லலாம். தெரிஞ்சு யாருன்னா நம்ம கிட்ட கேட்டு எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நல்லது. தெரியாத பகுதி யாருக்கு வேணா இருக்கலாம். ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனான்றது பார்த்தவனே எல்லாரும் டிசைட் பண்ணா அப்படியே இருப்பாங்களான்னா இல்ல. அடுத்த குரல் போயிடலாம். இது பேசணுமா சார்? படிக்கிட்டா? படிக்காதவங்க படிக்கலாமா? யாரும் வேற யாரும் படிக்கிறீங்க? படிங்க சார், நீங்க படிங்க. ஓகே சார். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், அது சான்றோர் மாற்றாமை மாற்றும் படை. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. மூவா வந்து ஆற்றலுடையவரின் ஆற்றலாவது பணிவுடன் நடத்தலாகும், அது சான்றோர் தம் பகைவரை பகைமையிலிருந்து மாற்றுகின்ற கருவியாகும். சாலமன் பாப்பையா, ஒரு செயலை செய்து முடிப்பவர் திறமை தம்முடன் பணி ஆற்றுபவரின் பணிந்து வேலை வாங்குதலே. சான்றாமை தம் பகைவரையும் நண்பராக்க பயன்படுத்தும் ஆயுதமும் அதுவே. கலைஞர் உரை வந்து, ஆணவமின்றி பணிவுடன் நடத்தலே ஆற்றலாரின் ஆற்றல் என்பதால், அதுவே பகைமையை மாற்றுகின்ற படையாக சான்றோருக்கு அமைவதாகும். இதுல கருணாநிதி சொல்றது பார்த்தீங்கன்னா, ஆணவமின்றி பணிவுடன் நடத்தலே ஆற்றலாரின் ஆற்றல் என்பதால், அதுவே பகைமையை மாற்றுகின்ற படையாக சான்றோருக்கு அமைவதாகும். இதுதான் அடுத்த குரல் சார். இல்ல, இதை முடிச்சுடுவோம். இது மேடம் சார், இதுல சொல்லுங்க. பகைவர்களினுடைய அந்த இவங்க வணங்குற வணக்கத்துல ஒரு பணிவா ஒரு இதுவா அவங்க கிட்ட நடந்துக்கிற அந்த முறையில பகைவர்கள் கூட இவர்களுக்கு நண்பர்களாக மாறி போவார்கள் அப்படிங்கிறதுதான். பகைமை இல்லாதவர்களாக அவர்கள் மாறி போவார்கள். பகைவர்களுக்கு சிறப்பளிக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் சொல்றார். சான்றோர்களுக்கு பகைவர்களே இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது ஒன்று. அப்படி பகைவர்கள் தோன்றக்கூடிய ஒரு நிலையில அந்த பகைவர்களை மதித்து சிறப்பாக அவர்களிடத்திலே பணிந்து நடந்து கொண்டால் பகைவர்கள் கூட பகைவர்களாக இல்லாம இவரோடு இணைந்தவர்களாக மாறி போவார்கள் அப்படின்னு அந்த இடத்துல அவர் குறிப்பிடுறாரு. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், அந்த சான்றோர்களுக்கு அந்த பணிதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, மாற்றாரை மாற்றும் படை, பகைவர்களை மாற்றக்கூடிய ஒரு பெரிய படையாக இருக்கிறது அந்த பணிதல்ங்கிற ஒன்றே ஒன்று. அப்ப ஒன்று மிகப்பெரிய படையாக இருக்கிறது அப்படின்னா இந்த பணிவுடைமைங்கிற அதிகாரத்துல சொல்லுவார். அந்த பணிவுடைமைங்கிற அதிகாரத்துல பணிதலை பத்தி ரொம்ப அழகா சொல்லுவார். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்லுவார்.
எல்லாருக்கும் பணிவுடையவர்களாக இருப்பது ரொம்ப நல்லது. ஆனா பணக்காரவங்களுக்கு அது இன்னும் நல்லது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அததான் இந்த இடத்துல சான்றோர்கள் அந்த மாதிரி வேலைகளை செய்வாங்க. செஞ்சு பகைவர்களையும் தனக்கானவர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய படை அதுதான். அது புரிந்தவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுதாம்மா, ஆணவமின்றி பணிவுடன் நடத்தலே. உம் ஆணவமின்றி பணிவுடன் நடத்தலே ஆற்றலாரின் ஆற்றல் என்பதால் அதுவே பகைமையை மாற்றுகின்ற படையாக சான்றோருக்கு அமைவதாகும். ஆமா. டெஃபினட்டா இப்போ அஹ், அஹ், ரொம்ப பயங்கர கெத்தாப்பாலாம் இல்லாம ரொம்ப பொலைட்டா எல்லாரோடவும் கனெக்ட் ஆகிக்கிட்டோம்னாக்கா டெஃபினட்டா வந்து நம்மளை எல்லாரும் வந்து ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, எல்லாரோடும் கனெக்ட் ஆகிக்கலாம். இல்லைனாக்கா ஐயோ அவன் வந்து ஒரு மாதிரி வா, அவங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட்டு, இல்லை அவன் ஒரு மாதிரி ரொம்ப திமிரா பேசுவான். இந்த மாதிரியான நிறைய வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் வந்து நிறைய வரக்கூடியதா இருக்கும். சான்றோர்கள் அப்படின்னாலே செருக்கு இல்லாமல் இருப்பவர்கள் தான் பெரும்பாலும் சான்றோர்களாக இருப்பார்கள். சான்றோர்கள் வந்து எல்லாத்தையுமே பெரும்பாலும் உணர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த செருக்கு, ஆணவம், இருமாப்பு அதெல்லாம் அவங்க கிட்ட இருக்காது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காதுங்கிறது அவங்களுக்கு எல்லாம் தெரியும். எப்பவுமே நிலையானது எதுவோ அதை தான் அவங்க பின்பற்றி போவாங்களே தவிர நிலைக்காத ஒரு விஷயத்த இழுத்து பிடிச்சிக்கிட்டு அதை பத்திரப்படுத்தி தாங்கிட்டு எத்தனை நாளைக்கு சார் செருக்கையும் இருமாப்பையும் ஆணவத்தையும் வச்சுட்டு இருக்க முடியும்? ஆனா அது அது ஒரு மாதிரி நிறைய கட்டத்துல மக்கள் இருக்காங்களாம்மா? ஆமா இருக்காங்க இருக்காங்க. இருக்காங்க இருக்காங்க சார். அவங்களுக்காக சொல்லப்பட்ட பொருள் தான் அஹ், இருக்காங்க. அமுதாம்மாவோட அந்த விளக்கம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. அந்த பணிதல் என்ற வார்த்தைய ஒரு பெரிய படையை உருவாக்கணும். இப்ப ஆமா நம்ம அரசியல் தலைவர்களை பாக்குறோம். ம், ஒருத்தர் என்ன பண்ற, தம்பிக்குன்றார், உடனே பெரிய படை திரளுது. தரல. உடன்பிறப்பே என்றார் ஒருத்தர், ஒரு பெரிய படை திரளுது. அது ஒரு அவங்களோட பொலைட்னஸ். அப்படியே அவங்க அந்த பணிதல்னா அப்படியே கீழே குடிஞ்சிருது இல்ல, அந்த சொல்ற வேர்டு அப்படியே வந்து அவங்கள கன்வின்சிங்கா, ரத்தத்தின் ரத்தமேனார் ஒருத்தர், ஒரு பெரிய படம் உருவாகுது. அதெல்லாம் ஆமா பழைய வார்த்தைக்கு கதை. ஆமா, அந்த பணிதல்ன்ற அந்த ஒரு வார்த்தை ஒரு பெரிய இது உருவாக்குது. அது மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டே இல்ல, போகலாம். அது இப்போ லேட்டஸ்ட் சரியான பாத்தீங்கன்னா நண்பா நண்பி தான். அதான் அது ஒரு இப்போ வார்த்தை. லேட்டஸ்ட் அந்த பணிதல் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் ஒரு தான். பெரிய படையை உருவாக்கணும். அந்த ஒரு இதுதான் வார்த்தை. தோழா அப்படிங்கிறது ஆமா நண்பா, தோழிங்கிறது ஆமா நண்பின்னு ஆயிடுச்சு. ஆமா கரெக்ட். புதிய சொற்கள், சரியான அந்த நண்பிங்கிறதெல்லாம் புதிய சொற்களா உருவாகி சரியான விளக்கம் அது. சரியான விளக்கம். சார் அடுத்த குரல் சார். பணிதல் தான் முக்கியம். இங்க வந்து என்ன சொல்றாருன்னா பணிதல்ன்றது முக்கியம். அந்த பணிவு என்பது எப்போ இருக்கணும்னா, நம்ம ரொம்ப உயர்ந்துட்டோம்னு நம்ம நினைக்கிற நேரத்துல பணிவு இருந்ததுன்னா அந்த பணிவு வந்து அதுதான் மாத்தும். எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய பணிவா இருக்காங்க அப்படின்றது, அந்த மாறுதல் இருக்குதுல்ல, இதுதான் முக்கியமான குணம். அதுதான் இங்க வந்து சொல்லப்படுது. அமிதா மேடம் கரெக்டா? ஆமாங்க சார். ஆமா சரியா? அதாவது சினிமா பாட்டு கூட வருது இல்லைங்களா, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அப்படின்னு. அது சரியானதுதான். ஆமா ஆமா. அதோட இன்னொன்னு கூட சொல்லுவாரு சார், பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா அப்படின்னு சொல்லுவாரு அவரு. அதனால பணிவும் வரணும். அந்த பணிவு கோழைத்தனமான பணிவாக இருக்கக்கூடாது, துணிவோடு கூடிய பணிவாக இருக்கணும். நம்ம கோழையா போய் பணிஞ்சு போகும்போது நமக்கு வந்து ஒண்ணும் பெரிய பெருமை எல்லாம் கிடையாது. அது எல்லாருக்குமே ஆமா சாமி போடுறது. அது ஆமா. எல்லாருக்குமே ஆமா சாமி ஆமா சாமி ஆமா சாமின்ற மாதிரி சில பேர் அப்படிதான் சார் சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு இருப்பாங்க. வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பணிஞ்சு போயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு. சில பேரு ரொம்ப ஓவரா பணிவாங்க. அது வந்து எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா அது இருக்கும். பணிவு இல்ல மேடம். அது வந்து ஒரு அது ஆமா. குனிவு. அது அது குனிவு. அது பணிவு கிடையாது. அது துணிவு கூட இல்ல சார். அது செருக்கு சார். அது செருக்கு இல்லையே, எப்படிமா செருக்காவும்? ஆமா சார். குனிவு அதாவது தானே, அவங்க ரொம்ப குனிஞ்சிடுறாங்கல்ல, அதுதானே. இல்லங்க சார். செருக்குன்னா திமிரு தானே என்னன்னா, செருக்கு. இப்போ ஒரு பெரிய ஒரு அறிஞர் சார், நான் அவரோட பேச்சு வந்து ரொம்ப நல்லா கேட்பேன். அவருக்கு வந்து பெரிய பேச்சாளர்களுக்கு நடுவுல ரொம்ப அவரை வந்து உயர்த்தி எல்லாருமே பேசுவாங்க. அவருதான் அந்த அந்த ஒரு அந்த நூல் அப்படின்னா அந்த நூலுக்கு அவர்தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அவர் வந்து தன்னை அப்படியே ஒண்ணுமே தெரியாதுன்னு அப்படியே ரொம்ப தாழ்த்துவாரு. அப்படி அவர் தாழ்த்தி பேசும்போது எனக்கு வந்து அவரோட தன்மை அவருக்கு தெரியுது. அந்த இடத்துல அவர் தன்னை தாழ்த்திக்கவும் வேணாம், உயர்த்திக்கவும் வேணாம், கடந்து போயிடலாம்ல சார். அதுதானே முக்கியம். நீங்க சொல்றது வந்து உயர்ந்தவரை சொல்றீங்க. நான் உயர்ந்தவர்களை தான் சொல்றேன். நாங்க சொல்றது வந்து தாழ்ந்தவரை சொல்றோம். தாழ்ந்தவர்னு சொல்றது என்னன்னாக்கா
எல்லாத்துக்குமே ஆமா சாமி போடுறவங்க வந்து உயர்ந்தவர் கிடையாது இல்லையா? அவங்க வந்து குனிவு தானே, அது பணிவு கிடையாது. எல்லாத்துக்கும் ஆமா ஆமா ஆமான்றது. அது இல்ல இல்ல அது பணிவெல்லாம் கிடையாது சார். அதுதான் எல்லாத்துக்கும் சார். ஆமா சாமி போடுறது வந்து பணிவு கிடையாது. ஒரு அதுதான் காரியவாதி. அவங்களோட செயலின்மை தான் அவங்களுக்கு அதுதான் தெரியாத விஷயத்தினால அவங்க பணிவெல்லாம் கிடையாது. அவங்கள சுண்டி விட்டீங்கன்னா அவங்க பணிவு தெரியும். சந்தர்ப்பவாதிகள் வேற ஒண்ணும் கிடையாது. சந்தர்ப்பவாதிகள் தான் எது சார்? சந்தர்ப்பவாதிகள். ஆமா சந்தர்ப்பவாதி. சந்தர்ப்பவாதிகள் காரியவாதிகள். காரியவாதி. ஆமா. அதுதான் முக்கியம். பணிவுன்றது வேற. பணிவுன்றது இயல்பாவே தெரியும். வந்து ஆஹ், தைரியமா இருப்பாங்க, கான்பிடென்டா இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட பணிவு. எஸ். இதுதான் உண்மையான பணிவு. நம்ம அந்த மாதிரி பார்த்திருக்கோம் சார். ஆனா சில பேர் அதுதான் வந்து உண்மையான பணிவு. அவங்க கிட்ட வேற எதுவும் இருக்காது. சார் நல்லா இறை அன்பெல்லாம் அழகா இருக்கார்ல சார். பேசுவாங்க. சத்தமா பேசினா கூட அவங்க கிட்ட வந்து எந்த விதத்திலயும் ஒரு 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 தவறான எண்ணம் உள்ள இருக்காது. புரியுதுங்களா? அப்ப அந்த 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 குணம் தான் அது. நம்ம அவங்களெல்லாம் பேரு எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி அப்படி இல்ல. அது அவங்களோட தன்னம்பிக்கை. ஒரு சத்தமா பேசுறதோ என்ன ஒரு சொல்றாங்கன்னா அவர் வந்து பகைவரையும் நண்பராக ஆ. ஆக்கிக்குவாங்கன்றதானே சொல்றாங்க. ஆமா. இப்போ இறையன்பு பத்தி ஒரு விஷயம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் சார். அவருக்கு வந்து ஒரு மொட்டை கடுதாசியை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆஃபீஸ்லேயே வந்து ஒட்டி வச்சாரு. வரவங்க எல்லாரும் அதெல்லாம் பார்த்தாங்க கொண்டாங்கன்றது. அப்போ அவரு ரொம்ப பெரிய பர்சன் தான். பட் இனியும் இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு ஒரு ரொம்ப லோ லெவல் விஷயத்த கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதை வந்து ரொம்ப ஒரு என்ன தாழ்வா எடுத்துக்காம எல்லாரும் பாருங்க இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குன்றத தெரியப்படுத்துறாரு பாருங்க. அதெல்லாம் அது வந்து மட்டும் இல்லாம சார், செல்வகுமார் சார், சொல்லுங்க. அவரை பார்க்க வர்றவங்க கிட்ட அந்த செய்தியை படிச்சீங்களான்னு வேற கேட்பாராம். ஆ ஆ என்னை ஆ பத்தி வந்த அந்த மொட்டை கடுதாசிய படிச்சீங்களா படிச்சீங்களா? ஓகே. அப்படின்னு வேற அவர் வந்து ஊர்ஜிதப்படுத்திக்குவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, தன்னுடைய தோல்வியையும் சான்றோர்கள் வந்து பேச மாட்டாங்களாம். தோத்துட்டேன்னா தோத்துட்டேன்ப்பா நான் அப்படின்னு ஒத்துக்குவாங்களாம். ஓ ஓ அதுவும் ஒரு பெரிய விஷயம் இல்ல சார். அதுக்கு ஆமா. தைரியம் வேணும் மேடம். தோல்வியை தைரியம். ஒத்துக்கொள்வதுங்கிறது ரொம்ப ஒத்துக்கிறதுக்கு பெரிய வந்து பெரிய தைரியம் வேணும். ஆமா. தோல்வியை வந்து அவங்க வந்து ஒத்துக்குவாங்களாம். என்ன தைரியம் எல்லாம் இல்ல சொல்றாங்கன்னா, சார். நிஜமான மனிதர்கள் ஒத்துக்கொள்வாங்க. இங்க ஆமா சார். அரசியல் பேசக்கூடாது, இல்லைன்னா நான் அரசியல்வாதி ஒருத்தரை பத்தி கூட சொல்ல முடியும். வேணாம் சார். அதுதான் இதுல அதுதான் ஏன்னா சார் பகை தோல்விகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏத்துக்கிறதுக்கான மனப்பக்குவமும் சார் நம்ம ரொம்ப யார பத்தியும் பேச வேணாம் சார். ஆ, நம்மள பத்தி பேசணும் சார். நம்மளை பத்தி ஓகே. இல்ல இல்ல நம்ம சார். நிறைய உதாரணங்கள் கொடுக்குறோம். எப்பயுமே வந்து அது தவறு. என்னை பொறுத்த வரைக்கும் இங்க நான் பெரும்பாலும் சொல்றது என்னன்னா, நம்ம சந்திச்ச விஷயங்களும் நம்ம பார்த்த விஷயங்களும் சொல்லும் போது நம்மளோட சொந்த அனுபவங்களை பகிரும் போது ம். அதுதான் முக்கியமான செய்தி. நீங்க ஓ- எத்தனை பேரை வேணா உதாரணம் காமிக்கலாம். ஆ, ஆனா ஆ, இங்க ஆ. உங்களை நீங்களே உதாரணம் காமிக்கும் போது இது என்னுடைய உதாரணம் நம்ம சொல்றோம் இல்லையா? அது வந்து அதனுடைய இது வேற. அது கடத்தக்கூடிய தகவலே வேற. அப்ப நம்ம கிட்ட என்ன பணிவு இருக்கு? நம்ம அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம் இல்லையா? நான் மாத்திக்குவோம். முதல்ல இல்ல சார், எந்த தவறு செஞ்சாலும் நாம ஒத்துக்கிறோமா? முதல்ல ஒத்துக்கிடணும் சார். ஒத்துக்கிடணும். ஒத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஆமாப்பா தவறுப்பா அப்படின்னு நான் தவறு செஞ்சுட்டேன், நம்ம மாத்திக்கிறேன், நான் சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்ற நம்ம ஒத்துக்க வந்தாவே நம்ம வந்து நம்ம பண்ணிடுறோம். நம்மளோட எண்ணத்துல நம்ம மாற்றம் இருக்குது, அடுத்த இது போறோம் அப்படின்ற சார், அந்த செய்தி. நான் வந்து என்னுடைய ஒரு சில தோல்விகள் எல்லாம் ஒத்துக்கினதுனாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நான் ரொம்ப அதுதான் அதுதான் இவ்வளவு கான்பிடண்டா உங்களோட எல்லாம் வந்து கனெக்ட் ஆகி இருக்க முடியுது சார். நான் என்னுடைய தோல்விகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை நான் தோல்வின்னு புரிஞ்சிக்காம ரொம்ப கெத்தாப்பா இருந்திருந்தேன்னு வைங்க, என்னுடைய லைஃப் வந்து பாத்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். இதுதான் சார் வேணும். நாங்க ஓட்டேரியில இருந்து வந்திருக்கோம்னாலே உங்களுக்கு ஓட்டேரினாலே என்னன்றது தெரியும், எங்களுடைய சிச்சுவேஷன்ஸ் எப்படியெல்லாம் இருந்திருக்குன்றது. ஸோ அதுதான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி வரும்பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூழல்ல இருந்து மாறி எங்களுடைய தோல்விகளெல்லாம் ஒத்துக்கினதுனால தான் அடுத்த கட்டத்தை வந்து நாங்கள் டச் பண்ணவே முடிஞ்சது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வீட்டுல இனிமேல் ஏதாவது தோல்வி ஏதாச்சும் தவறு பண்ணிட்டோம்னா ஒத்துக்குங்க எல்லாரும். ஓகே, அடுத்த குரல் அடுத்தது போயிட்டு மாலதி படிக்கட்டுமா சார்? நீங்க இருங்க சார். ஒரே மாலதி ஒரு படிச்சு. வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை கூட காந்தியடிகள் இந்த பணிவை பற்றி அவர் சத்திய சோதனையில் சொன்னது படித்தது ஞாபகம் இருக்குது. அவர் வந்து எப்படி பணிவு இருக்கணுன்றது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது என்னன்னா, தூசுக்கு தூசாக இரு அப்படின்னு இருக்காரு. தூசே தூசு. எவ்வளோ சின்னது, அந்த தூசு வந்து உன்னை தூசுன்னு பார்க்கணுமா, அந்த அளவுக்கு நீ பணிவோடு இருக்கணும்னு இருக்காரு. அது எனக்கு ஆரம்பத்தில் படிக்கும்போது அப்படியே ஒரு மிரப்பாக இருந்தது. அது விஷுவலைஸ் பண்ணாலே உங்களால் அது எப்படி பண்ண முடியும்னு பாருங்க. தூசுக்கு தூசாக இருக்கணுன்றார், அதான் பணிவுன்றார்.
அதுல வந்து அந்த உண்மைத்தன்மை என்ன பண்ணுமானா எதிராளியை வந்து அது நசிக்கிடுமா. நம்ம தூசுக்கு தூசா இருக்கிறதுக்கான அந்த உண்மைத்தன்மை எதிராளியே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுமா. அவ்வளோ பவர்ஃபுல்லான கான்செப்ட்ன்றார் இந்த பணிவை. தேங்க்யூ சார். அப்துல் கலாம் சொல்றாருல்ல, அவரோட ஹெட் வந்து ஏதோ ஒரு தோல்வி வந்தப்ப அத வந்து அவரு ஏத்துக்கிட்டு அந்த வெற்றியை வந்து அவன் மத்தவங்களுக்கு சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு கொடுத்தாரு. நேம் எனக்கு ஞாபகம் வரல அவரோட நேம். விக்ரம் சாராபாய். சொல்றாரு இல்ல இல்ல மேடம். விக்ரம் சாராபாய் இல்ல மேடம், விக்ரம் சாராபாய் இல்ல மேடம். அவர் வந்து இவரு அப்துல் கலாம் அவர் சத்யதேவன் டீம் வந்து பிரஸ் சத்யதேவன் மீட்டுக்கு வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் அந்த டீமுக்கு சத்யதேவான் அவர் வந்து பிரஸ் மீட்ல அவரோட கதை என்னன்னா, ஃபர்ஸ்ட் லான்ச் இப்ப ராக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றாங்க. ராக்கெட்ல கம்ப்யூட்டர் காமிக்குது ஃபியூல் லீக் ஆகுது அப்படின்னு காமிக்குது. அந்த ஃபியூல் லீக் ஆகுதுன்னு காமிக்கிறப்ப அப்துல் கலாம் என்ன சொல்றாருன்னா, இல்ல தேவையான அளவுக்கு ஃபியூல் இருக்குது, நீங்க லான்ச் பண்ணிடுங்கன்னு பர்மிஷன் கொடுத்துறேன். இவர் தான் ப்ரோக்ராம் டைரக்டர். அப்போ லான்ச் பண்ணிடுங்கன்னு பர்மிஷன் கொடுத்தது அப்துல் கலாம் கொடுத்துறாரு. என்ன ஆகுது, ராக்கெட்டு போயிட்டு லான்ச் ஆகுறப்ப மேல போய் வெடிச்சு பிரஸ் மீட் வரப்ப அப்போ உடனே பிரஸ் வருது, இந்த இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்றப்ப அப்துல் கலாம் அந்த நேரத்துல சேர்மனா இருக்கிறது வந்து சத்யதேவன். அவர் போய் என்ன பண்ற, நீங்களாம் வராதிங்கன்னு சொல்லிட்டு, ஆமா நாங்க தவறு செஞ்சுட்டோம், இது தவறு நடந்துடுச்சு, அதனால வந்து இந்த முறை எங்களை விட்டுடுங்க, நாங்க அடுத்த முறை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முறை இந்த ஃபெயிலியரே நடக்காத பட்சத்துல பார்த்து லான்ச் பண்ண பிறகு அப்போ வந்து அவர் சேர்மன் போய் பேசல, நீங்க போய் பேட்டி கொடுங்க, வெற்றி கண்ட பிறகு நீங்க போய் பேட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி செய்தி நிருபர்கள்ட்ட நீங்க போய் சொல்லுங்கன்னு சொன்னாராம். அப்போ அந்த அளவுக்கு அவர் பணிவானவர். தோல்வி வரும்போது தான் ஏத்துக்கிறது, வெற்றி வரும்போது நான் ஏத்துக்காத உழைச்சவங்களுக்கு அவங்க போய் அவங்கள போய் பொறுப்பேற்று அவங்கள அறிமுகப்படுத்தி இவங்களால தான் நடந்ததுன்னு சொல்றது, இதுதான் மிகப்பெரிய பண்பு அப்படின்னு சொல்றாரு. உண்மைதான் சார். இது வந்து அப்துல் கலாம் வந்து எப்பயுமே சொல்ற செய்தி அது வந்து பண்புக்காக மட்டும் சொல்ல மாட்டாரு. ஒரு முழுமையான தலைவர் அப்படின்னா, ஒரு லீடர்ஷிப்னா இதுதான் வேணும். வெற்றியை மட்டும் கொண்டாடுறவங்க லீடர் கிடையாது, வெற்றியை மற்றவர்களுக்கு கொடுத்துட்டு தோல்வியை எடுத்துக்கிறவங்க தான் லீடர் அப்படின்னு. நீங்க சொன்னது கரெக்டா. ஆனா இதுல ஒரே ஒரு திருத்தம் சார், அதுல அப்துல் கலாமோட தவறுலாம் எதுவும் கிடையாது. the whole team சக்சஸ்க்காக தான் போறாங்க. அப்துல் கலாம் தவறுன்னு இல்ல, அது வந்து என்ன சொல்லுவாருன்னா, ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் திருத்துறேன். ஏன்னா இது அப்துல் கலாம் வந்து கோ ஹெட் சொன்னாருன்றதால கிடையாது. என்டையர் டீமும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் ஆனது அதுக்கு மேலதிகாரி எப்படி ஹேண்டில் பண்றாருன்னா, ஃபெயிலியரை நான் ஏத்துக்கிறேன், நான் தான் இதுக்கு பொறுப்பு, என் டீம் திருப்பி பெஸ்டா பண்ணும் அப்படின்ட்டு ஹோல் டீமையும் ப்ரொடெக்ட் பண்ணாரு. இல்ல யாரோட செல்வா மன்னிக்கிட்டோம், நான் இது வந்து அப்துல் கலாமோட வீடியோ பார்த்திருக்கேன், அவர் பேசுறத பார்த்திருக்கேன். அவரோட நான் முடிச்சிடறேன். இந்த பர்டிகுலர் ஒரு நிகழ்ச்சியை மட்டும் கிட்டத்தட்ட 100-200 முறைக்கு மேல நான் கேட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அது நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார் அப்துல் கலாம். அவரே சொல்லுவார், நான் தான் சொன்னேன், நீங்க லான்ச் பண்ணுங்க, நான் தான் சொன்னேன், அவர் தவற ஒத்துக்குனேன்னு சொல்லுவாரு. ஆமா, நான் கூட இல்ல இந்த வீடியோ அப்துல் கலாம் வாயால பேசுனதான் நான் சொல்றேன், வேற நான் எதுவுமே சொல்லல, மாத்தி எல்லாம் சொல்லல. இன்டர்நெட்ல அப்படி இல்ல, வீடியோ நான் வேணா பாக்குறேன். ஏன்னா அவருடைய இண்டிவிஜுவல் மிஸ்டேக் கிடையாது, டீம் மிஸ்டேக் தான். அந்த இடத்துல வந்து கம்ப்யூட்டர் ஃபெயிலியர்னு சொல்லும் போது உத்தரவு கொடுத்தது இவரு, அததான் சொல்வாரு, நான் தான் உத்தரவு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த டீமுக்கு லீடரா இருந்தார் சார் அவரு. அந்த டீமுக்கு லீடரா இருந்தாரு, அதனால அவர்தான் லீடர். அது ஒத்துக்கிறேன். இஸ் a ப்ராஜெக்ட் டைரக்டர். அவர் அப்போதான் ப்ராஜெக்ட் டைரக்டரா இருந்தார். அவர் வந்து எதுவும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லி அவர் வந்து ஓகே சொல்லி, அதாவது லீக் ஆயிருக்கு தெரிஞ்சும் கேஸ் இருக்கு போ அப்படின்னு, ஆயில் இது இருக்குது, எனர்ஜி இருக்கு போன்னு சொல்லலன்றது அவரே பேட்டி கொடுத்தது. பாப்போம், பாப்போம். அடுத்தது போயிடலாம். குரல் அடுத்த குரல் படிச்சுமா. சால்விற்கு கட்டளை யாதெனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல். சால்விற்கு கட்டளை யாதெனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல். சால்வாகிய பொன்னின் தரத்தை அறிவதற்கான உரைகள் தம்மினும் உயர்ந்தாரிடம்
ஏற்கும் தோல்வியை இழிந்தவரிடம் ஏற்றுக்கொள்ளுதல் ஆகும். இது வந்து புலியூர் கேசில. வரதராசனார் சால்புக்கு உரைக்கல் போல் மதிப்பிடும் கருவி எது என்றால் தமக்கு ஒப்பில்லாத தாழ்ந்தோரிடத்திலும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் பண்பாகும். வரதராசனார் சொல்றாரு. சாலமன் பாப்பையா சான்றாண்மையை உரைத்து பார்த்து கண்டு அறியப்படும் உரைக்கல் எதுவென்றால் சிறியவர்களிடம் கூட தன் தோல்வியை ஒத்துக்கொள்வதே ஆகும். சாலமன் பாப்பையா சொல்றாரு. கருணாநிதி என்ன சொல்றாருன்னா, சமநிலையில் இல்லாதவர்களால் தனக்கு ஏற்படும் தோல்வியை கூட ஒப்புக்கொள்ளும் மனப்பக்குவம் தான் ஒருவரின் மேன்மைக்கு உரைக்கல் ஆகும் அப்படின்னு சொல்றாரு கருணாநிதி. உண்மை அதுதான். அதை பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். அதுதான் அதேதான் திருக்குறள். இதுல ஒரு மூவா சொல்றதுல பாத்தீங்கன்னா தாழ்ந்தோரிடத்திலும் தோல்வின்றது அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சங்கடப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம். இல்ல தாழ்ந்தோர் இடத்துல என்ன சார், உங்களை விட நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், உங்களுக்கு சின்னவரா ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க உங்க அசிஸ்டன்ட் கிட்ட கூட நீங்க தோல்வியை ஒத்துக்கணும். உங்க அசிஸ்டன்ட் கிட்ட நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அதுதான் அது. அது அப்படி அதுதான் பொருள். சொல்லுங்க மேடம். இந்த துளை அப்படிங்கறது வந்து துலாக்கோல்னு சொல்றோம்ல, தராசு. தராசுன்னா சமமா பாக்குறது. துளை அப்படின்னா தராசு. துளை அல்லார் சமமான நிலையில் இல்லாதவர்கள் அப்படிங்கிற பொருள் தான் அந்த துளை அல்லார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம துலாக்கோல் போல் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம் ஏற்கனவே. இந்த தராசுன்னா என்னன்னு தெரியும். தராசு சமநிலைப்படுத்தக்கூடியது. அதனால துளையல்லார் கண் அப்படின்னா சமமானவர்கள் இல்லாதவர்களிடத்திலே கூட நமக்கு சமம் அவங்க இல்ல, ஆனால் கூட ஒரு தோல்வி ஏற்படும் போது நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நாம தாழ்ந்து நடந்து கொள்ளுவது. அதுதான் அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்வது. என்னாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த அவர்கள் இடத்துல போய் ஏற்றுக்கொள்வதுங்கிறது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. அதுவும் நம்ம விட கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க கிட்ட நம்ம அதிகாரம் செலுத்தணுங்கிற எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா எல்லா மனிதர்களுமே அதிகாரம் செலுத்துவதற்கு தானே ஆளை தேடிக்கிட்டு இருக்கோம். யார வந்து அதட்டலாம் உருட்டலாம், யாரு வந்து நம்ம சொல்ற பேச்சு கேட்கறாங்களோ அவங்களதான் நம்ம பக்கத்துல வச்சுக்குவோம். நம்ம சொல்ற பேச்ச கேட்காதவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள நகர்த்தி விட்டுருவோம். அதுக்கு வந்து சமம் இல்லாதவர்கள்ட்ட நம்ம வந்து தாழ்ந்து போறோம் அப்படின்னு சொல்றதே நம்முடைய மதிப்பை உயர்த்துவதாக இருக்கும் அப்படிங்கறதான் அந்த சான்றாண்மையின் பண்பாக அவர் வந்து குறிப்பிடுறார். அதனாலதான் துளையில்லார் கண்ணும் கொழல். கண்ணும் அந்த இடத்துல ஒரு போடுறாரு பாருங்க. அவர்களிடத்திலே கூட அப்படின்னா அது வந்து அது எவ்வளவு மிகைப்படுத்தி சொல்றாங்க பாருங்க. அவ்வளவு நம்மை விட சமம் இல்லாம தாழ்ந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்கள், கீழான நிலையிலே இருக்கக்கூடியவர்கள், அவர்களிடத்துல கூட நான் போய் என்னை வந்து என்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வர்றதுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமே இல்லை. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா உண்மையான சான்றோர்கள் அவர்கள் தான். இப்ப இதுல எழுதியிருக்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் அந்த காலத்துல எழுதின ஒரு எழுத்து தானா இது? ஆமா. இல்ல என்னன்னா இது இது எப்படி பாத்தீங்கன்னா அன்னைய சூழல்லையும் இதே மாதிரியான ஆட்கள் இருந்துதானே இருந்திருக்காங்க சார். மனித கூட்டம் தானே சார் இது. இல்ல அதாவது ஒரு விஷயம் கவனிக்கணும். என்னன்னா நாம மனிதர்கள் இந்த காலத்திலும் சரி என்னைக்கும் சரி, இன்னும் 2000 வருஷம் இல்ல, இன்னும் 3000 10,000 வருஷம் போனாலும் மனிதனுக்கு உணர்வுகள் இருக்குது. அந்த உணர்வுகள் வந்து கோபம், வெறுப்பு, இன்பம் எல்லாமே இருக்குது. சிரிப்பு எல்லாமே இருக்கு. இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் எப்பயுமே நடந்துட்டு தான் இருக்கும். அப்போ எல்லா காலத்துக்கும் பொருந்தும். இல்ல சார், இது வந்து அவர் அந்த காலத்திலேயே இதெல்லாம் உணர்ந்து எழுதியிருக்காரு சார். இதை விட கொடுமை இன்னைக்கு இருக்கு. எனக்கு தெரியும் இன்னைக்கு இருந்ததை விட மனிதர்கள் மோசமா இருந்திருக்காங்க அந்த காலத்துல. சொல்றது பாத்தீங்கன்னா அப்பதானே உத்தமர்கள் தான். உண்மை. அதெல்லாம் சொல்லப்படாத விஷயங்கள், சொல்லப்படாத செயல்கள். உண்மை சார். அடிமைகளா வச்சிருந்தாங்க சார் மனுஷாளுங்கள. அடிமைகளா வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம அடிமைகளா வச்சிருக்கோமா? கிடையாது. அடிமைகளா பலரை வச்சிருந்தாங்க. அவங்க சேவகன் சொல்லுவாங்க, ஆனா அடிமைகளா தான் இருப்பாங்க. பல 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 கொடுமைகள் நடந்திருக்கு. அந்த கொடுமைகள்ல இருந்தெல்லாம் நாம எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கோம். பல இது இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம பொருத்தி பார்த்தோம்னா நம்ம இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்கிறோம்னு வச்சுங்க. இது திருக்குறள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் பொருந்ததுன்றது வேற,
அந்த காலத்துல எந்த அளவுக்கு இருந்தா இது எழுதியிருப்பாருன்றது. சார் அந்த அதுதான் காலத்துல அதுதான் சார் அந்த காலத்துல பெண்ணுக்கு உடன்போக்குன்னு ஒண்ணு இருந்திருக்குது, காதலனை தேர்ந்தெடுத்தல் இருந்திருக்குது, காதலனோடு வாழ்ந்திருக்கிறாள்ங்கிறது இருந்திருக்கு. அப்ப வந்து ஒரு பெண்ணுக்கு அந்த அளவு உரிமை கொடுத்த ஒரு நம்ம சமுதாயம் உரிமை எப்படி கொடுத்த தாழ்ந்த சமுதாயமும் இருந்திருக்கு. சமுதாயமா இருக்க முடியும்? அதுக்கப்புறம் அந்த சமுதாயம் மாறி இருக்கு. பெண்ணடிமையை கொண்டு வந்திருக்காங்க. பெண்ணடிமைத்தனத்தை ஏகப்பட்ட, அதாவது முதல்ல பெண்கள் தான் தெய்வமா வணங்கினாங்க. பெண்களை தான் தெய்வமா வணங்கின பிறகு அவங்களுக்கு மதிப்பு கொடுத்தாங்க. அதெல்லாம் இருந்தது. பிறகு என்ன பண்ணாங்க, மறுபடியும் ஆண்களுடைய ராஜ்யம் வந்தது. அந்த ஆண்களுடைய ராஜ்யத்துல அராஜகங்கள் நிறைய நடந்தது. பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. இது எல்லாம் வரலாறு மாறி மாறிதான் வந்திருக்குது. பெண்கள் அந்த காலத்துல அப்ப இல்லைன்னா பெண்பார் புலவர்களே கிடையாது. பெண்பால் புலவர்கள் நிறைய பேர் நிறைய இருந்திருக்காங்க, இருந்திருக்காங்க. எழுதியிருக்காங்க. 52 எத்தனை பெண்பார் புலவர்கள் இருந்தாங்க மேடம்? 52ஆ? 63ன்னு எனக்கு சரியா நினைவுல இல்ல சார். நான் அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு அப்போ correct எத்தனை ஆ தெரியல. பெண்பார் புலவர்கள் இருந்திருக்காங்க, எவ்வளவு செய்திகள் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு இருந்து அந்த அந்த சமத்துவம் இருந்திருக்கு. அந்த சமத்துவம் அதுக்கப்புறம் மாறி இருக்கு. எனக்கு இந்த இதுல வந்து நான் நினைக்கிறது அதுதான் நினைக்கிறேன். பெண்ணுக்கு வந்து காதலிப்பதற்கு உரிமை இருந்திருக்குது, அவனோட போறதுக்கு அவளுக்கு உரிமை இருந்திருக்குது அப்படின்னாலே வந்து சமமான சமுதாயமாகத்தானே, பெண்களை மதிக்கக்கூடிய சமுதாயமாகத்தானே அந்த சமுதாயம் இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க சங்க நூல்கள்ல அதை தானே சார் நம்ம சொல்றோம். நிறைய வந்து உங்களுக்கு இந்த சுட்டி ஒருத்தரோட பேரை சொல்லக்கூடாதுங்கிற ஒரு நாகரிகம் இருந்திருக்கே சார். ஒரு பேரை சுட்டி சொல்லிட்டா அது புறப்பொருளா மாறி போயிடும். பெயர் சுட்டாமல் இருக்கிற வரைக்கும் தான் அது அகப்பொருளாக இருந்திருக்கும். ஒரு பெண்ணு வந்து ஒரு காதலனோட போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது அவ பெயர் குறிப்பிடப்படவே இல்லை அப்படின்னா அந்த பொண்ணுக்கோ அந்த பையனுக்கோ பெயர் சுட்டி கூறாமல் ஒரு கதையை கொண்டு வர்றாங்க அப்படின்னா எவ்வளவு பெருந்தன்மை இருந்திருக்கு அந்த காலங்கள்ல. அப்ப அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும்ல சார். ஆனா தம்பி இவங்க நம்ம சார் சொல்ற மாதிரி எல்லா காலங்களிலும் மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களினுடைய கூடுதல் குறைச்சலா இருக்கலாம் இந்த குணங்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் அறநூல்கள் தோன்றி இருக்கின்றன. இன்னொன்னு இத வந்து நம்ம நல்லா இருக்கும்போது கூட பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்றோம், நீ வந்து பிறந்து வளரும் போதே அந்த குழந்தைக்கு பொய் சொல்லாம இருக்கும்போதே நம்ம அந்த குழந்தைக்கு உண்மையை பத்தி வலியுறுத்தி சொல்றோம். அந்த குழந்தை பொய் சொல்ல தெரியாது, அப்பயே நம்ம உண்மையை சொல்லி கொடுக்குறோம். அப்ப அந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம கிட்ட நிறைய இருந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆரம்பங்கள்ல இருந்தே நல்ல குணங்களையே நம்ம சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இருந்திருக்குது அப்படிங்கறதான் நம்ம வந்து கொண்டு போற சொல்லி மாதிரி. கொடுக்கவே என்ன வேண்டாம், நடந்துகிட்டாலே போதும். நம்ம நடந்துகிட்டாலே குழந்தைங்க இயல்பாவே பழகிடும். அடுத்த குரல் போயிடலாம். சிவகுமார் சார் நீங்க படிச்சுங்க. படிச்சுங்க சார். ஒரே நிமிஷம் சார். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்தோ சால்பு. இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. தமக்கு தீமை செய்தவர்க்கும் திருப்பி ஒரு தீமை செய்யாமல் நன்மையே செய்யாவிடில் சான்றாண்மை என்னும் பெருங்குணத்தினால் என்ன பயன் இருக்க போகிறது அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு வைரமுத்து. மற்ற உரை அது வந்து துன்பமானவற்றை செய்தவர்க்கும் இனிய உதவிகளை செய்யாவிட்டால் சான்றோரின் சால்பு என்ன பயன் உடையதாகும் கேள்விகளை கேட்கிறார். உண்மைதானே சார் அது? இது வந்து ரொம்ப மிகப்பெரிய செல்வா சொல்லுங்க வாங்க. இல்ல நான் லாஸ்டா இது கேட்டதுக்கு அமுதாமா சொன்னதுல வந்து எனக்கு துளையல்லார் அப்படின்ற வார்த்தை துலாக்கு தான் நீங்க அந்த இது தராச சொன்னீங்க. இங்க துளை அல்லாருன்னா துளைன்றது வந்து ஹோல் கிடையாதா, ஓட்டை இல்லையா? இல்ல இல்ல இல்ல, அதுக்குதான் துளை அப்படின்னா அந்த பொருளை சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் அந்த பொருளையே உங்களுக்கு சொன்னேன். துளை அப்படின்னா துலாக்கோல் அப்படிங்கிற பொருள் தான் தராசுங்கிற பொருள். அது நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இது சார் சொன்னது இல்லைங்களா? சார் சொன்னதை வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். சார் சொன்னது கரெக்ட். இந்த துளை வந்து சின்னலா வந்து பாத்தீங்கன்னா துளை. ஆமா நான் அப்டேட் பண்றேங்க. சார் அப்துல் கலாம் பத்தி சொன்னது கரெக்ட். இப்போ போய் நெட்ல படிச்சு பார்த்தேன். எக்ஸாக்டா அவர் சொன்னதுதான் சொல்லியிருக்காரு. அவர் கம்ப்யூட்டர் வந்துட்டு வார்ன் பண்ணி இருக்குது, டிடெக்ட் பண்ணி இந்த மாதிரி லீக்கேஜ் இருக்குன்ட்டு. பட் ஹியூமன் வந்து அதை பைபாஸ் பண்ணலாம்.
ஸோ அப்போ வந்து ப்ராஜெக்ட் டைரக்டர் வந்து ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காரு, இல்லை நிறைய ஃபியூல் இருக்குது, கம்ப்யூட்டர் சொன்னது இட்ஸ் ஓகே, அது லீக் ஆனாலும் ஒன்றும் பெருசாக ஆகாது அப்படின்னு சொல்லி இவர் தான் ஓகே சொல்லியிருக்காரு. அப்படி கம்ப்யூட்டரை பைபாஸ் பண்ணி ஒரு ஆர்டர் கொடுத்ததால ஹியூமன் எரர் இருக்காங்க. அப்படி இருக்கிறதால அது மிஸ்டேக், அவரோட மிஸ்டேக் தான். ஆனால் சத்யதேவான் அவரோட பார்வையில் எப்படின்னா இது ஒரு ஆளோட மிஸ்டேக் கிடையாது, இட்ஸ் அ டீம் எஃபர்ட். இந்த டீமையே அவர் விட்டு கொடுக்காம அவர் வந்து என்னோட மிஸ்டேக், நான் பார்த்துக்கிறேன், என்னோட பொறுப்பு தான் பொறுப்பு ஏற்றுக்கிட்டார். கரெக்ட் தான், அதனால தான் அப்டேட் பண்ணுறேன் நான். அருமை தம்பி, அருமை. சான்றாண்மையை பத்தி பேசுறதுக்கு ஏற்ப நீங்க செல்வா மிக சரியா சொன்ன. ஆமா, நான் எதுக்கு அவ்வளவு நம்பிக்கை சொன்னேன்னா, இது நான் பல முறை கேட்டிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கேன், பல ட்ரைனிங் ப்ரோக்ராம். நான் இந்த பாயிண்ட மிஸ் பண்ணிருப்பேன். என்ன பொறுத்த வரைக்கும் டீம்னு மைண்ட்ல பதிஞ்சிருக்கு. இல்ல நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு. நீங்க அதனாலதான் அது குறிப்பிட்டு சொன்னது காரணம். செல்வா வந்து இப்ப சான்றோர்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு வந்தீங்க. சான்றோர்ன்றது வந்து கீழே இருக்கவங்க கிட்டயே இவர் எங்கேயோ இருக்கிறாரு, இவர்கிட்ட நான் ஒத்துக்கிறதுல என்ன, நான் என்ன எங்க சான்றோர் ஆகும்? இல்ல செல்வா இப்ப மேல இருக்கிறாரு, நான் கீழே இருக்கிறேன். இதுதான் சிறந்த பண்பு, தலைமை பண்புக்கு உண்டு. அந்த சான்றோர்களுடைய சரியான பண்பு தான். நான் எவ்வளவு கீழே இருக்க தன்னைத்தான் தாழ்த்துகிறோம் உயர்த்தப்படுவான்னு விபரீதத்தை சொல்றது பைபிள்ல. அதனால இப்ப நீங்க சொன்ன வாசகம் வந்து பொருந்ததுங்கிறது, இந்த குரலுக்கு தகுந்த மாதிரி பொருந்தது. அருமையா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். ஆனா அதை விட ஆறுமுகம் சார், தம்பி உடனே அதை பார்த்தாங்க பாருங்க. அதுதான் அதை பார்த்துட்டு அதை சரி பண்ணிட்டு இது சரிதாங்கிறத மீண்டும் ஒரு தடவை சொல்றது அப்படிங்கறது இன்னும் நல்லா அதை வந்து பார்த்து இன்னும் ஆராய்ந்து சொல்லியிருக்காங்க. சிறந்த பண்புகள்ல அது ஒன்று. அது எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும்ல, ஏன்னா இது ஒரு ஆர்குமெண்டா இருக்கு. நாளைக்கு எங்கன்னா நம்ம ஒரு கோட் பண்ணும்போது இதை நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லலாம்ல. இப்ப இந்த ஆர்குமெண்ட் ஒரு சிறப்பா சொல்றதுக்கு வசதியா சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இந்த இன்னா செய்தா இருக்கும்ன்ற விஷயத்த வந்து இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்து விடல், அதே மாதிரி இருக்கு இதுல. அந்த இது பொருள் வேற தம்பி, இந்த பொருள் வேற. அந்த பொருள்ல என்ன சொல்றாரு, இன்னா செய்தாரை ஒருத்தல்ங்கிற ஒரு சொல்லு, தண்டித்தல்ங்கிற ஒரு சொல்லு. சான்றோர்களுக்கு தண்டித்தல் கிடையாது, யாரையும் அவங்க தண்டிக்க மாட்டாங்க. அதனால அவரு வந்து இந்த இடத்துல என்ன சொல்றாரு, இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு, பிரயோஜனம். தன்னைத்தானே கேள்வி பெரிய மனுஷன் சொல்றதுல என்ன பயன் கேக்குறாரு. நீ பெரிய மனுஷன் சொல்றதுல நீ ஒரு சான்றான்னு சொல்றப்ப நீ வந்து உனக்கு குற்றம் செஞ்சா கூட பரவாயில்ல, அவனுக்கு தேவையானது நல்லது செஞ்சுட்டு போ. அப்படி செய்யலன்னா நீ பெரிய மனுஷனே கிடையாதுன்றதுதான் இங்க அர்த்தம். முதல்ல உள்ள குரலுக்கு வந்து தண்டிக்கணுங்கிறாரு. இன்னா செய்தாரை ஒருத்தல், தண்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளவனுக்கு சொல்றது அது. அவனை நான் எப்படி தண்டிக்கிறதுன்னு கேட்கிறவனுக்கு சொல்லக்கூடிய பதில் அது. இது வந்து சான்றோனாக இருப்பது, எந்த தீய குணங்களும் இல்லாத ஒரு மனிதருக்கு ஏன்பா நீ வந்து இன்னா செய்தார்க்கு இனியவே செய்யுங்கிறாரு. வந்து அதுதானே, கீழே விழுந்த உடனே ஓடி போய் கால் வலிக்குதா எட்டி உதைக்கும் போது ஐயோ உன்னுடைய ஒரு கதை ஒண்ணு சொன்னாங்க பாருங்க சார். ஒரு குடிகாரன் எப்ப பார்த்தாலும் அவனோட மனைவியை அடிச்சுக்கிட்டே இருப்பான். நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கலாம் சார் அந்த கதை. எப்ப பார்த்தாலும் அடிப்பான். ஒரு நாள் அவன் மனைவி உட்கார்ந்துட்டு ஒப்பாரி வச்சு அழுதா, ஏண்டி எப்போதும் அடிக்கிறத தானே அடிச்சான், இன்னைக்கு என்ன அப்படின்னா, இத்தனை நாளும் அவன் அடிச்சா வலிக்கும், இன்னைக்கு வலிக்கல, அவன் உடம்பு பலவீனம் ஆயிட்டுதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. ஆமா அப்படின்னு அழுதா அப்படின்னுட்டு. அப்ப அந்த மாதிரி குணத்தை தான் இந்த இடத்துல சொல்றார். இனிய செய்யணும், உனக்கு கெடுதல் பண்ணவனுக்கு நீ நல்லது பண்ணு அப்படின்னு சொல்றார். அப்படி செய்யலைன்னா உனக்கு நல்ல குணம் இருந்து என்ன பிரயோஜனம், ஒண்ணுமே பயனே இல்லை. அததான் இந்த இடத்துல அவர் வந்து வலியுறுத்துறார். இந்த இடத்துல எனக்கு இன்னொன்னு புரியல. இது வந்து எப்படின்னா நீ தேடி போய் அவனுக்கு உதவி பண்ணுன்ற மாதிரி இருக்கு. இது இப்போ ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லைண்ணா. இப்போ ஒருத்தன் வந்து நமக்கு தவறு செஞ்சுமா நம்ம கிட்ட உதவி கேட்குற ஸ்டேஜ்ல வந்தான், நம்ம கிட்ட கேட்கறான், நம்ம செய்யறோம், அது வேற விஷயம். ஆனா நம்ம கிட்ட கேட்கவும் இல்லை, இல்ல நமக்கு தெரிய வருது அவன் கஷ்டத்துல இருக்கிறான், சரி போய் நம்ம உதவுறோம். இது ரெண்டுமே இல்லாத பட்சத்துல அவனுக்கு எங்க நம்ம தேடி போய் தேடி போய் செய்யலாம் போக வேண்டாம். இருக்கீங்க பாருங்க, தமக்கு தீமை செய்தவருக்கும் நன்மையே செய்யாவிட்டால் சான்றார் மேல என்னதான் பயன், அவனுக்கு நன்மை செய்யலன்னா நீ எதுக்குறான்ற மாதிரி இருக்கு கேள்வி கேட்கறது. அதாவது என்னன்னா, அதாவது நீ போய் தேடி போய் செய்யல நீ, அதாவது அவங்களுக்கு உதவுற நேரத்துல உதவ. இப்ப நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவா போயிடும், நமக்கு தீமை செய்யறவங்க யாரு?
நமக்கு தெரியாதவங்க யாரும் செய்ய போறது இல்ல. நம்ம கிட்ட தூரம் இருக்கிறவங்க யாரும் செய்ய போறது இல்ல. நமக்கு தீமை செய்யறவங்க நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள, நம்ம சொந்தக்காரோ நம்ம கூட இருக்கிறவங்க தான். அப்போ அவங்களுக்கு நாம உதவி செய்யக்கூடிய நேரம் வரும். அப்போ வரும்போது நீ உதவி செய்யலைன்னா அப்புறம் என்னத்துக்கு நீ சான்ற பெரிய மனுஷன்? வரும்போது யூஸ் பண்ணு. வரும், அந்த நேரம் வரும்போது செய். ஏன்னா நமக்கு தீமை செய்தவர்கள் தூரத்துல இருக்க போறது இல்ல. நிச்சயமா உன்னோட தோழன் தான் துரோகின்னு யாரும் சொல்லுவோம்? நண்பனை தான் துரோகி ஆக முடியும். சொந்தக்காரர் தான் நம்ம விரோதி. டிஸ்கனெக்ட் ஆயிடும்ல சார். இப்போ ஈவன் தோ க்ளோஸா இருந்தா கூட ஒரு லெவலுக்கு மேல இப்ப சண்டே ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டிஸ்கனெக்ட் ஆயிடும். டிஸ்கனெக்ட் ஆயிடுது. அவருக்கு ஒரு வருத்தம் வருது. நீங்க எங்கன்னா பாக்குறீங்க விழுந்து கிடக்குறாரு, நீ ஹெல்ப் பண்ணாத போயிடுவீங்க. ஆமா, அது கரெக்ட். புரியுதா உங்களுக்கு? ஒரு நொந்து போறாரு, ரொம்ப ஏழை ஆயிட்டாரு, அவரு பேசுனதெல்லாம் நம்ம அதுக்கு அந்த நேரத்துல தெரிய வருது. ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, நம்ம போய் காசே இல்லாத இருக்க மனுஷன் காசு கொடுத்தா பொழைச்சிக்குவான். அப்ப அந்த நேரத்துல நம்ம பாப்போம்ல, போயிட்டு போகுது, அதெல்லாம் நான் மறந்துடுறேன். என்னதான் இருந்தாலும் அவன் 1008 பண்ணாலும் எனக்கு நிறைய நண்பன் பண்ணிருக்கான், நாங்க ரொம்ப சுத்தி இருக்கோம். அப்ப அவனுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு அமௌண்ட் செலவு பண்ணி, என்கிட்ட காசு இருக்குது, நான் செலவு பண்றது என்ன தவறு இருக்கு? அதுதான் அவர் சொல்றாரு. ஒரு நிமிஷம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாங்களா? சொல்லுங்க சார். ஜஸ்ட் 1 minute. நான் ஆபீஸ் அது சர்வீஸ்ல இருக்கும்போது ஆபீஸ் விட்டு வரும்போது என் தெருவில் உள்ளவர் தான் என்னுடைய ஒரு 4 வீடு தள்ளி உள்ளவர். அவர் ஃபுல்லா ட்ரிங்க் அடிச்சுட்டு ரோட்ல இருந்திருக்காரு. வரும்போது என்ன வழிமறிச்சு வாயில சொல்லக்கூடாத வல்கரான வேர்ட்ஸ்களை போட்டு திட்டுறாரு. என்ன கண்ணா பின்னா திட்டுறாரு. நீலா மனுஷனா, என்ன சாப்பிட்ற, அப்படி இப்படிலாம் ரொம்ப அளவுக்கு அதிகமா திட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதனால எதுக்கு நம்மள வழிமறிச்சு திட்டுறான்? எனக்கு ஒண்ணும் விளங்கவே இல்லை. எதுக்கு இந்த ஆள் சொல்றாரு? ஆனா சொல்லக்கூடிய வார்த்தைகள் அளவு கடந்த வார்த்தை. அப்படியே ஒரு வேதனையோட வீட்டுக்கு வந்தேன். வரும்போது என்னோட தம்பி வெளியில இருந்தாரு. என்ன நான் ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா வரீங்க, டே அந்த பெரியசாமி வழி மறிச்சு என்ன இப்படிலாம் பேசுறாருன்னு. உடனே ஏறுங்க வண்டியிலன்ட்டு அவரு என் வண்டியில உட்கார வச்சுட்டாரு. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாரு. போகும்போது அவர் திட்டும் போது பக்கத்துல இருந்த ஆளுங்கெல்லாம் நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போறேன்னு தெரிஞ்சுட்டு என்ன வந்து என்ன மறிச்சாங்க. சார் விடுங்க சார், குடிகாரம் ஏதோ குடிச்சிடா, விடுங்க சார் விடுங்க சார். ஆனா என் தம்பிக்கு அது சரியா படல. எங்க ஏரியாவில் நான் ஒருத்தர் தான் கெசட் ஆபீசர். எல்லாரும் அட்டஸ்டேஷன் வாங்கினா என்கிட்ட தான் வருவாங்க. ஊர் முழுக்க தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஆளு நான். என்ன அசிங்கப்படுத்திட்டு எல்லாம் வேடிக்கை வர பாக்குறாங்க. என் தம்பிக்கு அது பெரிய ரோஷமாயிடுது. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். அவர் ஏட்டு என்ன பண்ணாரு, உடனே பேப்பர் கொடுத்தாரு. கடற்கரை ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து கொடுத்தோம். அதுல என்ன எழுதுனா கடைசியில அவரை கூப்பிட்டு வச்சு புத்திமதி சொல்லி அனுப்புங்க, பனிஷ் பண்ணுன்னு சொல்ல எழுதி கொடுத்து வந்துட்டோம் நாங்க 2 பேரும். அடுத்த நிமிஷமே போலீஸ் வந்துடுது. நாங்க வீட்டுக்கு வந்த உடனே வந்தாங்க. இவர் சாப்பாட்டுல உட்கார்ந்துருக்காரு. வந்த உடனே யார் அங்க பெரிய இவர் நான் தான் வெளியே போனாரு. வண்டியில ஏறுன்னு ஏத்திக்கிட்டு கொண்டு போயிட்டாங்க. இப்போ அந்த வழியில பார்த்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அடனே ரொம்ப பெரிய விவரம் ஆயிடுது அப்படின்ட்டு அவங்க சொந்தக்காரர்களுக்கு எல்லாம் தகவல் கொடுத்தாங்க. அவங்க சொந்தக்காரர் அத்தனை பேர் திரண்டு போறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் அவரை விடுவிச்சுட்டு வர்றதுக்காக. நான் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு நிம்மதி கொள்ளல, வீட்டுக்குள்ள நுழைய முடியல. என் தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி அவரு பெரியசாமி அவன் குடி போதில் ஏதோ திட்டான், பரவாயில்ல போல தோணுதுப்பா, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், உள்ள வச்சு அடி அடின்னு அடிப்பானுங்க, பாவமா தான் இருக்குதுப்பா, வேண்டாம்ப்பா. நீங்க சும்மா இருங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. இல்ல தம்பி நீ எடுறான்னு மறுபடியும் என் தம்பி கூட்டிட்டு போறேன். நான் போகும்போது இந்த ஆள் அந்த நிமிஷத்துல கொண்டு போறான்னு உடல துணியெல்லாம் அவுத்துட்டாங்க, வெறும் ஜட்டியோட உள்ள தள்ளிட்டாங்க. இவர் உள்ள இருக்காரு. அவரு நான் ஒண்ணும் பண்ணல அதே போதையிலே பேசுறான். நான் இங்கிருந்து போன உடனே அவங்க சொந்தக்காரங்களும் வந்துட்டாங்க, வந்து சேர்ந்துட்டாங்க. இன்ஸ்பெக்டர் கேட்டார், ஏன் சார் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, போங்க, மற்ற நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம், நீங்க போங்கன்னு. சார் பரவாயில்ல சார், எனக்கு என்ன மனசு கேட்கல, விட்டு தொலைங்க சார் அந்த ஆளு. அதெல்லாம் வேணாம் சார், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு நீங்க போங்கன்னு. அப்புறம் என்ன சமாதானப்படுத்துறாங்க. எனக்கு மனசு ஆறல. சார் ப்ளீஸ் நீங்க எழுதி கொடுங்கன்னு சொல்லி இன்னொரு பேப்பர் வாங்கி நானே மறுபடியும் அதை வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்ற மாதிரி எழுதி கொடுத்து விட்டுருக்கேன். சரின்னு வெளியே விட்டு கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணாரு. பாரியா, உன்னை உள்ள தள்ளிட்டு கூட அவர் பாட்டு வந்து உன்னை கூட்டி போறதுன்னு வந்து நிக்கிறாரு, நீ என்னன்னா அவர் போய் வழிமறிச்சு இப்படி பேசிருக்க. ஏன்னா எங்க ஏரியாவில் எப்படின்னு கேட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் நான் ரொம்ப பாப்புலரான ஆள். ஊர்ல எது நடந்தாலும் ஒரு இம்பார்ட்டன்ட் பீப்புளை கூட்டு வாங்க, என்ன கூட்டி போய் நிறுத்துவானுங்க. பாஸ்போர்ட்டுக்கு ஒரு கையெழுத்து போடணும்னா நான் தான் போய் நிக்கணும். அப்படி அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒரு அறிமுகமான ஆள். உடனே அவர் வெளியே வந்த உடனே என்னை கட்டி பிடிச்சிட்டு, நான் ஏதாவது உங்களுக்கு தப்பா பேசிட்டுனா எனக்கு தெரியல, நான் என்ன பேச தெரியல, அப்படியே கூட்டிக்கிட்டு வந்து அவங்க ரிலேட்டிவ்ல வேடிக்கை பாக்குறாங்க எங்களை. அவரை அப்படியே பக்கமா கூட்டி போய் பக்கத்துல உள்ள ஒரு ஹோட்டல் உள்ள கூட்டி போச்சு, நீ என்ன சாப்பிடு, நீ சாப்பாடு நேரத்துல கூட்டி வந்த போலீஸ்காருங்க,
நீ சாப்பிட்றதா சாப்பிடுவான்னா எனக்கு அதை பண்ணா இதை பண்ணா எல்லாம் என்வி ஐட்டமா ஒரு ஆர்டர் பண்றாரு. நாங்களே நானும் என் தம்பி நின்றுகிட்டு தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நல்ல வயிறு மட்டும் அவர் சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிச்சோடனே தம்பி கிட்ட சொன்னேன், எப்பா இன்னொரு போதை தெளிஞ்சிருக்காது. அவரு அந்த மத்தியில உட்கார வச்சு நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன், எங்க 2 பேரும் வச்சு பக்குவமா வண்டி ஓட்டு போப்பான்னு. அப்படியே கொண்டு வந்து வீட்டுக்கிட்ட வர்றது கடையில அவங்க மக, அவருடைய மனைவி எல்லாம் கிராமத்துல இருந்து வந்த பெண்கள் அவங்க மண்ணை வாரி தூத்திக்கிட்டே இருக்காங்களாம். நாசமா போக எங்க வீட்டுக்கார கொண்டு போய் ஜெயில போட்டான். அவன் வந்தான், அந்த மரியாதையெல்லாம் இழந்துட்டேன். கொண்டுட்டு போய் எங்களை பார்த்த உடனே 2 பேரும் வாயடைச்சு நிக்கிறாளுங்க. அம்மாவும் அந்த அவருடைய மனைவியும் மகளும் இறக்கி விட்டு, பெரியசாமி சார் உள்ள போங்க சார், வீட்டுக்குள்ள போங்கன்னு சொல்லி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் என் தம்பி வீட்டுக்கு போயிட்டோம். எனக்கு அது எந்த அளவுக்கும் அந்த ஆள் பண்ண பேச்சா சொல்ல முடியாத வார்த்தைகள். ஒரு அளவுக்கு இது என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. இது அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். மகிழ்ச்சி. அருமை அருமை அருமை. ஒரு நல்ல உதாரணம், நல்ல உதாரணம். அடுத்த குரல் போயிடலாம். யார் படிக்கல? ஆறுமுக சார் ஒரு குரல் படிங்க, செல்வகுமார் சார் ஒரு படிங்க. நம்ம இவர் படிக்கவே இல்லை, சக்கரபாணி சார் குரலே படிக்கல. அவர் படிக்க சொல்லுங்க சார். ஆமா. இன்மை ஒருவர்க்கு இனிவன்று சால்பென்னும் திண்மை உண்டாக பெரியன். இன்மை ஒருவர்க்கு இனிவன்று சால்பென்னும் திண்மை உண்டாக பெரியன். சால்பு உடைமை என்னும் பண்பு ஒருவனிடம் உறுதி பெற்றிருந்தால் அவனுக்கு வரும் வறுமை துன்பங்களும் அவனுக்கு இழிவான நிலைமையை தந்து விடாது. புலியர்கேசியர். வரதராசனார் சால்பு என்னும் வலிமை உண்டாக பெற்றால் ஒருவனுக்கு பொருளில்லாத குறையாகிய வறுமை இழிவானது அன்று. சாலமன் பாப்பையா. சான்றாண்மை எனப்படும் மன ஆற்றல் மட்டும் ஒருவனிடம் இருந்து விடுமானால் வறுமை அவனுக்கு இழிவு ஆகாது. மு. கருணாநிதி. சால்பு என்கிற உறுதியை செல்வம் என கொண்டவர்க்கு வறுமை என்பது இழிவு தரக்கூடியதல்ல. சொல்லலாம். நம்ம வறுமைய தரித்திரம், இழிவு, கீழானது அப்படித்தானே கருதிக்கிட்டு இருக்கோம். அவங்க சான்றோர்களாக இருக்கிற பட்சத்துல அந்த வறுமை அவங்களுக்கு இழிவானது இல்லை அப்படிங்கிற பொருள்ல தான் சொல்றாரு. இதுல நம்ம நிறைய நம்ம என்னதான் நம்முடைய வாழ்க்கை முறையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூடங்க சார், சில பெரியோர்களையும் நம்ம தலைவர்களையும் நம்ம நினைச்சுதான் பார்க்க வேண்டியதா இருக்குது. இந்த தலைவர் ஜீவாவை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க, ஒரு வேஷ்டி தான் இருந்தது, அதை துவைச்சு காய வச்சுட்டு தான் அவர் ஒரு கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னு அவரை கூப்பிட வரும்போது அவர் நான் வரேன், நீங்க போங்க, ஒரு 5 நிமிஷத்துல நான் வந்துடுறேன்னு சொல்றாரு. ஏன் 5 நிமிஷம் அப்படின்னு கேட்கும்போது, என் வேட்டியை துவைச்சு காய வச்சிருக்கேன், காஞ்ச உடனே கட்டிட்டு வரேன் அப்படின்னு. அந்த மாதிரி தலைவர்களை கூட இந்த இடத்துல நினைவுபடுத்துறது அவங்களுக்கு கொஞ்சம் பெருமை சேர்க்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் அவரை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த மாதிரி தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் சான்றோர்களாக இருந்த காரணத்தினால தலைவர்களாயிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வறுமை ஒரு நாளும் ஒரு இழிவை தராததாகத்தான் அவங்களுக்கு இருந்தது. சாஸ்திரிய பத்தி சொல்லும் போதும் அப்படிதான் சொல்றாங்க. அந்த மாதிரி தலைவர்கள் இருக்கும்போது அந்த இல்லாமை அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு இழிவை தந்ததாக யாரும் குறிப்பிடுறதே கிடையாது. அவங்கள ஒரு ஏழை அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற ஒரு பேரு, அவர் மிகச்சிறந்தவர் அப்படிங்கிற ஒரு பேர் தான் கிடைக்குமே தவிர அவன் ஒரு தரித்திரன், அவன் ஒரு இல்லாதவன், அவன் ஒரு வறியவன் அப்படிங்கிற பேரு கிடைக்கிறது இல்லை. அதனால அந்த வறுமை அப்படிங்கிறது இழிவானது இல்லை அப்படிங்கிற பொருள்ல தான் அந்த திருக்குறளை அவர் சொல்றாரு. சான்றாண்மை சால்பு ரெண்டுமே ஒரே அர்த்தம் தானா? ஒரே பொருள் தான். சால்பு தான் சான்றாண்மை. அது என்ன சால்புன்னு ஒரு தமிழ் வார்த்தை மாதிரி என்னமோ ஒரு அரேபிய வார்த்தை மாதிரி இருக்கு. சீலம் சீலம் சீலன் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த சீலம் அப்படிங்கிறதுதான் இந்த இடத்துல சால்பு அப்படின்னு மாறுது, நமக்கு பொருளை கொடுக்கு. சீலம் அப்படின்னா நல்ல குணநலன்கள் அப்படிங்கிற பொருள். ஒழுக்கம், நல்ல குணநலன். சால்பூவா இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? சால்பூவா சால்பூவா? சால்பு சேர்த்து படிக்கும்போது பேசும்போது எங்கேயோ சால்புன்ற மாதிரி பேசுறதே கிடையாது. இல்ல சார், வழக்குல இல்ல சார், அது வழக்குல இல்லாத சொல்லது நம்ம பயன்படுத்தல. அந்த காலத்துல பயன்படுத்திருப்பாங்க.
சார் சான்றோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, சான்றோன் இங்கே அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லும்போது, சான்றோர்கள் அப்படின்னா சால்புடையவர்கள் சான்றோர்கள். அது சொல்லி தகைசால் வழக்குல பெரியோர்கள், இருக்கு. தகைசால் பெரியோர்கள் சொல்லுவாங்க. தகைசால் பெரியவர்கள் சொல்றாங்க. தகைசால் பெரியோர்கள் சான்றோர்கள் சால்புடைய பெரியவர்களும் மீட்டிங்ல சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. ஆன்றோர்களே சான்றோர்களே அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் கேட்டிருக்கோம். பட் ஆனா சால்புன்ற மாதிரி பேசுறதா இல்ல அது பயன்படுத்தல சார். பயன்படுத்துற வார்த்தை பயன்படுத்துறது ரொம்ப மிக மிக Where குறைவு. use. மிக மிக குறைவு. இது நல்ல ஒரு குரல் தான் இது. அதுவும் கூட இன்னொன்னு சொல்றாரு, சால்பு இருக்கிறவங்க கிட்ட வறுமையும் இருக்கும். அவங்க பணக்காரவங்களாதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவன் ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு ஏழ்மை உடையவனாக இருந்தாலும் அவன் சான்றோனாக இருப்பான். நம்ம அதை வச்சு சில பேரை நம்ம அந்த மாதிரி நல்ல குணம் எல்லாம். இதுல முக்கியமான செய்தி என்னன்னா, நல்ல குணம் யாரிடத்துல வேணா இருக்கும். அவங்க பணக்காரனா இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஏழையா இருக்கணும்னு அவசியம் இல்ல, குடிசையில இருக்கணும், இந்த குடிசையில இருக்க கூடாதுன்றது இல்ல, எங்க வேணா இருக்கலாம். அவன் ஏழ்மையா இருந்தாலும் அவரோட நல்ல குணங்கள் மதிக்கப்படும். அவரு சான்று அவரை எடுத்துக்கலான்றதுதான். இதை நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க பார்த்த உடனே ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவான், முடிவெடுத்துரும். அவர்கிட்ட எதுவும் கேட்க கூடாது, அவருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு முடிவெடுத்தோம். ஆனா அவருக்கு ஒண்ணு சொல்லட்டுங்களா, நம்ம செல்வா அவங்க அம்மா என்ன மாதிரி எழுதி வச்சிருந்தாங்க தெரியுமா? இப்ப எத்தனை பேருக்கு தெரியாங்க, அருமையா இருந்தது சார். எத்தனை பேருக்கு அங்க தெரியும். அவங்கள பார்த்து என்ன இவங்க சாமி கும்பிடுறாங்க, இவங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நம்ம நினைச்சிருப்போம். அவங்க எழுதி வச்சதுல அவ்வளவு சைக்காலஜி இருக்குது. அசந்து போயிட்டேன் சார் உண்மையிலேயே. அசந்து போயிட்டேன், உண்மையாவே அசந்து போயிட்டேன். எங்களுக்கு எல்லாம் அதுவும் ரொம்ப அழகா எழுதி வச்சிருந்தாங்க. அது அவங்க இதுக்கு எழுதுனாங்க பாரு, அந்த சொல்ல ஏதோ ஒண்ணு சொன்னாங்களா, அதுக்கு ஏதோ ஒண்ணுக்கு ரொம்ப பிரமாதமா எழுதியிருந்தாங்க. அப்போ யார்கிட்ட என்ன மாதிரி ஒரு அந்த அந்த மனநிலை தான், மனநிலை இருக்கு இல்லையா, அது வெளியில வரும். நம்ம ஒரு புக்கோட கவரை பார்த்து ஜட்ஜ் பண்ணாதான் இங்கிலீஷ்ல பழமொழி இருக்கு இல்லையா, கவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இங்க யாரையுமே ஒரு உருவத்தை பார்த்து நம்ம எடை போடக்கூடாது, அவங்கள அதை வச்சு மதிப்பிடக்கூடாதுன்றதுதான் அந்த மதிப்பீடு. இப்போ அவங்க நம்ம செல்வராஜ் அம்மாவையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப பாருங்க, அன்பு அவங்க கிட்ட இருக்கு, ஒப்புரவு அவங்க கிட்ட இருக்கு, பழி பாவத்துக்கு அஞ்சறது அவங்க கிட்ட இருக்கு, கண்ணோட்டம் இருக்கு. அதனாலதானே அத்தனை பேருக்கு அவங்க பாத்துக்கிறாங்க. தன்னை முன்னிலைப்படுத்திக்காம மற்றவங்களுக்கு எல்லாம் செய்யணும், விரும்பி போய் உட்கார்ந்துகிட்டது தானே சார் அது. அவங்கள யார் போய் அப்படி உட்கார சொன்னாங்க? அப்ப அந்த குணம் அவங்கள அந்த மாதிரி ஆக்கி இருக்குது அப்படின்னா, அது அவங்க அவங்க வச்சிருக்கிறத வச்சு அவங்க இன்னும் கூட தம்பி சம்பாதிச்சு கொடுக்கறதையும் அதையும் வச்சுக்கிட்டு ராஜ வாழ்க்கை வாழலாமே. அவங்க எண்ணத்துக்கு போய் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அத்தனை பேருக்கு செஞ்சு. அதோட செய்தி சொல்றேன் கேளுங்க, இவர் அமெரிக்காவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறாரு. அமெரிக்காவுக்கு வாங்கன்ட்டு நான் வரமாட்டேன். 13 வருஷம் ஆச்சு நான் இது வரைக்கும் ஒரு முறை கூட வரமாட்டேன்ட்டாங்க. இல்ல வரமாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்ல, என்ன பண்ணிருக்காங்க, நீ அமெரிக்காவுக்கு வந்தா எவ்வளவு செலவாகும் வாங்கி 4 பேருக்கு வாங்கி பேங்க்ல போட்டுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுக்கிறாங்க. எப்ப சார் மீட் பண்ணீங்க சார்? எப்ப மீட் பண்ணீங்க? புதன்கிழமை போயிட்டு வந்தேன் சார். போன புதன்கிழமை நானு, நாராயணன் சாரு, நம்ம ஆறுமுகம் சாரு, ரேணு மேடம் எல்லாம் போயிட்டு ஒரு 6-7 பேர் போனோம். அந்த அது அவங்களாதான் உருவாக்கிக்கிறாங்க, அவங்கள யாருமே கட்டாயப்படுத்தல. அந்த குணம் அவங்களுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொன்னா சார், அவங்க கிட்ட இப்ப இல்லாமைங்கிறது என்ன, எவ்வளவு பெரிய ஒரு எத்தனை கோடி அவங்க வச்சிருக்காங்கன்னு தானே அர்த்தம். அது இல்லாமையா? அது கோடியான குணம். அந்த குணத்துக்கு ஈடு என்ன சார் சொல்ல முடியும்? இந்த திருக்குறளுக்கு மிக சிறந்த உதாரணம் செல்வாங்க அம்மாதான். அவங்க அம்மாதான். அவங்க எனக்கு நான் ஏன் செல்வா அப்படின்னு சொல்றது இல்லைன்னா, செல்லுன்னு இருக்கு, வான்னு இருக்கு, ராஜ் மாதிரி இருக்கணும், ராஜா மாதிரின்னு தான் நான் செல்வராஜ்ன்னு சொல்றேன். ஆமா, போவா அப்படிங்கறத விட ராஜா மாதிரி இருப்பாரு. மேடம் அது நீங்க பாக்குற பொருள் வேற மேடம், நான் பாக்குற பொருள் வேற. செல்வா இல்ல மேடம், செல்வா அப்படின்னா செல்வம் வா, செல்வமே வா.
என் செல்வமே வா. எவ்வளவு பெரிய செல்வம் நம்ம கூட சார் இருக்குது, பணத்தை அதை பாக்குறேன். கும்பிடலாமே. ரெண்டாவது செல்வார் செல்வம் ராஜா மாதிரி செல்வத்தோட வாப்பாங்கிற. உண்மையிலேயே அன்றைக்கு இருந்து நாங்க வந்து ரொம்ப பெருமிதப்பட்டோம். செல்வா வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவ்வளவு நல்ல பணிவா அவங்க செய்தது வந்து உங்களுக்கு அன்னைக்கு தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு சொல்லணும்னு நினைச்சோம். ஸ்டீபன் சார் இன்னைக்கு குரலை ஒப்பிட்டு சொல்லும் பொழுது ஒப்பிட்டுறது ரொம்ப பொருத்தமா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பெருமை சேர்த்ததா இருந்தது. ரொம்ப பெருமை ஆக்கியது. நீங்க உண்மையிலேயே வந்து அவங்க அன்னைக்கு நாங்க வந்து சரியா எதேர்ச்சியா போன சமயத்துல வந்து எங்களை வரவேற்ற விதம் எங்களுக்கு அன்றைய நாள் வந்து மிகச்சிறந்த நாள், சிறப்பான நாளா இருந்தது. அன்றைய நாள் நீங்க வந்ததுதான் நான் எதிர்பார்க்காதது. ஏன்னா இப்போ நாராயணமூர்த்தி சார் எனக்கு தெரியும், இவரை தெரியும். திடீர்னு ஆறுமுகம் சார் அவங்க ஒய்ஃபும் வராங்கன்னும் போது பரவாயில்லையே, அவர் வராரு, பெரிய விஷயமாச்சு அது. இல்ல செல்வா, அன்னைக்கு காலையில எனக்கு நான் வந்து அன்னைக்கு காலையில 2 பேர் இப்ப சக்கரபாணி சாரியும் செல்வகுமார் சாரியும் கூட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னா அன்னைக்கு காலையில அவங்க என்ன வேலை வச்சிருக்காங்க, நம்ம பாட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு விட்டுட்டேன். நானு முன்னாடி நாள் நான் எல்லாரும் ட்ரை பண்ணேன், வரல. ஏன்னா 2 சீட்டு வேகன்ட் இருந்தது, அவர் கார்ல வேகன்ட் தான் இருந்தது. ஆமா ஆமா, அவரு ஒரு கார் வந்தாரு. அதுதான் பிளான் பண்ணோம், அது மாறிடுச்சு. இன்னொரு முறை பார்க்கலாம். அடுத்த குரல் போயிடலாம். அடுத்த குரல் இல்ல சார், என்னுடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த வந்து வள்ளலார் பக்தி கொஞ்சம் அவளுக்கு அதிகம். அதனால வந்து நம்மளும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வந்து. அதனால வந்து சரி போவோம். நாராயணமூர்த்தி என்னுடைய நண்பர், அதனால அப்படியே போயிட்டு வருவோம்னு சொல்லி சரின்னு அங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க தனிமையில வந்து அவங்க வந்து இத்தனை பேருக்கு எவ்வளவு உதவிகள் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, உதாரண புருஷியா இருந்திருக்காங்கிறது வந்து அந்த இதுல இருந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப அடுத்த தடவை கட்டாயம் வாங்க தம்பி அப்படின்னாங்க. கட்டாயம் போவோம், இன்னொரு தடவை போய் பார்த்துட்டு வருவோம். அன்றைய நாள் எங்களுக்கு ரொம்ப மிகச்சிறப்பா இருந்ததுனால தான் ஸ்டீபன் சொல்ற போது சொன்ன உடனே நாங்க வந்து சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டோம். சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்றாங்க. தாய்தான் உண்மையில வந்து இங்க என்ன ஆச்சுன்னா செல்வராஜுக்கு அவங்க அம்மா வந்து அவ்வளவு கேக்குற ஒரு பெரிய பாக்கியம். சான்றோன் நான் எந்த காலத்துக்கு சான்றோன் ஆகுறது அப்படி கிடையாது. அந்த சான்றோர் பெற்றெடுத்த பிள்ளை நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க. இந்த வழித்தோன்றல் தானே சான்றோர் வழித்தோன்றல். அதெல்லாம் இயல்பாவே வந்துரும், அந்த குணங்கள்லாம் இயல்பாவே வந்துரும். அத்தனை மாசம் உள்ள வச்சு அதெல்லாம் தானே உங்களுக்கு உங்க கூட எல்லாம் இப்ப நான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான முயற்சி அவங்க அத்தனை மாசம் உங்களை அந்த வயித்துக்குள்ள வச்சுட்டு எல்லாத்தையும் ஊட்டி இருப்பாங்கல்ல. அவங்க குணத்துல இருந்து அவங்க எல்லாரும் கதை இருக்குது. அது ஒரு தனி கதை இருக்கு. அது வயிற்றுக்குள்ள வச்சுட்டு ஒரு தனி அது இந்த குரலுக்கு பொருந்தாத கதை. அதனால பேசல, அது வேற. அந்த கதையை சொல்லிட்டாங்க அவங்க. தனி கதை இருக்கு சொல்றேன், அது எங்க அனைவருக்கும் தெரியும். முதல்ல சொன்னீங்க செல்லு, அதுதான் அவங்களுக்கு. அடுத்த குரல் யார் படிக்கிறது? சக்கரபாணி சார் படிக்கிறீங்களா? ஆறுமுகம் சார் படிக்கிறீங்களா? ஆறுமுகம் சார் படிக்கிறேன். நான் படிக்கிறேன் சார். ஆறுமுகம் சார் படிக்கிறேன். நம்ம கோபால ரத்னம் சாரும் இன்னும் படிக்கல. அது கடைசி குரல் படிக்க சொல்லலாம். சரி, இது படிக்கிறேன். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். இங்க வந்து சால்புடைமை என்னும் கடலுக்கு கரை என்று சொல்லப்படும் பெரியோர்கள் ஏனைய கடல்களும் கரையுள் இல்லாமல் காலம் திரிந்த போதும் தாம் நிலை தெரிய மாட்டார்கள். இது வந்து புலியூர் கேசியன் வந்து பார்த்து. மூவா என்ன சொல்றாருன்னா, சால்பு என்னும் தன்மைக்கு கடல் என்று புகழப்படுகின்றவர் ஊழிக்காலத்தின் வேறுபாடுகளே நேர்ந்தாலும் தாம் வேறுபடாமல் இருப்பார். இது வந்து மூவா சொன்னது. சாலமன் பாப்பை என்ன சொல்றாருன்னா, சான்றாண்மை எனப்படும் கடலுக்கு கரை எனப்படும் சான்றோர் காலம் மாறினாலும் தாம் மாற மாட்டார். இது வந்து சாலமன் பாப்பையர். மு கருணாநிதி என்ன சொல்றாருன்னா, தமக்குரிய கடமைகளை கண்ணியத்துடன் ஆற்றுகின்ற சான்றோர் எல்லா கடல்களும் தடம் புரண்டு மாறுகின்ற ஊழிக்காலம் ஏற்பட்டாலும் கூட தம் நிலை மாறாத கடலாக திகழ்வார்கள் என்று மு கருணாநிதி அவர் சொல்லியிருக்கார். கலைஞர் உரை எவ்வளவு பொருத்தமா அந்த அருமையான உரை. தமக்குரிய கடமைகளை உரை எல்லாத்துலயுமே பொருத்தமா தான் இருக்கு. ஆமா, மற்ற உரைகளை காட்டிலும் இந்த உரை வந்து கடலே பெயருது. ஏன்னா இப்ப சுனாமி வருது, கடலே பெயர்ந்து வெளியில வந்துட்டு தான் மறுபடியும் உள்ள போச்சு. ஆனா சான்றோர்கள் ஒரு காலத்திலயும் பெயர்ந்து வரமாட்டாங்க அந்த மாதிரி. அப்போ அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். எல்லா கடலும் பெயர்ந்து தடம் மாறினாலும் எந்த சூழ்நிலையிலும் மனநிலை மாறாது இருப்பவர்கள், அவர்கள் செய்யக்கூடிய நல்ல குணம் எந்த நேரத்திலயும் மாறாது. அப்படி அந்த தன்மையில இருக்கிறவங்க தான் சான்றோரு.
நான் இன்னைக்கு நல்லது செஞ்சுட்டு நாளைக்கு நான் வேற விதமா செஞ்சேன்னா நீங்க சான்றோர் லிஸ்ட்ல வர மாட்டீங்க. இதுக்கு வந்து ஒரு சார், இதுக்கு ஒரு பழமொழி கூட, கெட்டாரும் மேன்மக்கள் மேன்மக்களேன்னு ஒரு இதுக்கு ஒரு இது வரும். ஆமா, சங்கு சுட்டாலும் மென்மை தரும். வெட்டு சுட்டாலும் உண்மையும் கெட்டாலும் மேன்மக்களே மேன்மக்களே. ஆமா. இது சார்ந்தவர்களுக்கு அந்த இது பொருந்தது. அருமை அருமை அருமை. அடுத்த கடைசி குரல் படிச்சிடலாம். வாங்க சார், கோபாலரத்னம் சார் படிச்சிருங்க. சார் இங்க நான் அதுக்கு உண்டான சூழ்நிலை இல்ல. நீங்க வேற யாருன்னா அப்ப நான் அப்ப படிக்கிறேன். செல்வகுமார் சார் நான் படிக்க படிக்கிறேன். சொல்லு. நான் படிச்சிடுறேன். சான்றவர் சான்றாமை குன்றின் இருநிலத்தான் தாங்காது மண்ணோ பொறை. சான்றவர் சான்றாமை குன்றின் இருநிலத்தான் தாங்காது மண்ணோ பொறை. மூவா உரை. சான்றோரின் சால்பு நிறைந்த பண்பு குறைப்படுமானால் இந்த பெரிய நில உலகம் தன் பாரத்தை தாங்க முடியாமல் போய்விடும். சாலமன் பாப்பையா உரை. சான்றோர் தம் சான்றாமை பண்பிலிருந்து விலகி குறைப்படுவார் என்றால் இப்பூ உலகம் தன் பாரம் தாங்காமல் அழியும். கலைஞர் உரை. சான்றோரின் நற்பண்பே குறையத் தொடங்கினால் அதனை இந்த உலகம் பொறுமையுடன் தாங்கி கொள்ளாது. இதுதான் ரொம்ப, சான்றோருடைய நற்பண்பு குறைய தொடங்கினால் அதனை இந்த உலகம் பொறுமையுடன் தாங்கி கொள்ளாது. அப்போ பொங்கி எழுந்துருமா அது? உலகம் வந்து தாங்காதுன்னா நல்லவங்களே அந்த மாதிரி மாறிட்டா அப்ப கெட்டவங்க நிலைமை என்ன ஆகும்? உலகம் என்ன ஆகும்? இங்க சொல்ல வர செய்தி அது இல்ல சார். எந்த நிலையிலும் அவங்க மாற மாட்டாங்கன்றதுதான் செய்தி. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க உலகமே மாறிடும்ன்றத மாறிட போகுதுன்றது அவங்க பதில். ஒரு சான்றோர் அப்படின்னா நீங்க எந்த நிலையில மாறக்கூடாது. அதுதான் அங்க ஆணித்தரமா சொல்றாரு அவரு. நம்ம வந்து இவங்க எல்லாருமே இது மாறிடும் அப்படி மாறிடும்ன்றதை எடுத்துக்கிறது. அது மாற போறது இல்லை, அது வேற விஷயம். நீ எப்படி போனா நமக்கு நம்ம வேலையை பார்த்து. ஒரு சான்றோர் அப்படின்ற பேர் எடுக்கிறப்ப நீ எந்த சூழலையும் மாறக்கூடாது. அந்த உன்னோட நற்குணங்கள் எப்பயுமே இருக்கணும்ன்றதுதான் ஆணித்தரமா கடைசி இதுல சொல்றாரு. சரியா மேடம்? ஆமா சார். இந்த உலகம் வந்து இருநிலம் தான் தாங்காது மண்ணோ பொறை. இந்த சான்றோர்கள் இருக்கிறதுனால இந்த பூமி வந்து இருக்குது. புறநானூற்றுல ஒரு பாடல் சொல்றாங்க பாருங்க. உண்டாலம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் தனித்து உண்ண மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு புறநானூறு வருது. தேவர்களினுடைய அமிழ்தம் கிடைச்சா கூட தனித்து உண்ணாதவர்கள், மற்றவர்களுக்கு கொடுத்து உண்ணக்கூடிய சான்றோர்கள் இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் இன்றைக்கும் நிலை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. இது வந்து தமிழருக்கு உரிய குணம். எதுக்காக இதை நான் தமிழருக்கு உரிய குணம் அப்படின்னு சொல்றேன்னா, புராணத்துல என்ன வருது அப்படின்னா, அமிர்தம் வந்த போது அதற்கு சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த அமிர்தத்தை கடைஞ்சு எடுக்கிறாங்க. தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டுக்கிறான். எனக்கு கொடு உனக்கு கொடுன்னு சொல்லிட்டு இவன் அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான், இவன் இவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனா தமிழர்கள் என்ன பண்றாங்க? இந்திரர் அமிழ்தம் எய்வதாயினும் தனிச்சு சாப்பிட மாட்டான். அவன் எல்லாருக்கும் கொடுத்துட்டுதான் சாப்பிடுவான். அப்ப பாருங்க, அந்த குண வேறுபாட்டை வந்து எவ்வளவு அழகா கொடுக்குறாரு பாருங்க. அவங்க கொடுக்க மாட்டாங்க யாருக்கும். எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு தூக்கிட்டு ஓடுவாங்க. ஆனா தமிழர்கள் கிடைத்தற்கரிய தேவாமிர்தம் கிடைச்சா கூட தனித்து உண்ணாமல் எல்லோருக்கும் கொடுத்து உண்ணக்கூடிய குணம் இருக்கின்ற காரணத்தினாலேதான் இந்த உலகம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு புறநானூறு சொல்லுது. அதே பொருள்தான் சான்றோர்கள் சான்றாண்மை குன்றிவிட்டார்கள் அப்படின்னு சொன்னா இந்த உலகம் இருக்காது. அப்ப இந்த உலகம் இருப்பதற்கு எது காரணம் அப்படின்னா சான்றோர்கள் தான் காரணம். இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, இலர் பலராக காரணம், நோற்றார் சிலர் நோலார் பலர் அப்படின்னு ஒரு இடத்துல தவத்தை பற்றி சொல்லும் போது சொல்லுவார். இந்த மாதிரி குணங்கள் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறதுனாலதான் இங்க வந்து இந்த உலகம் வந்து நல்லா இருக்குது. அந்த மாதிரி இல்லாதவங்க இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் வறியவர்களாக இருக்கிறார்கள்னு குறிப்பிடுறாரு இந்த இடத்துல, அந்த திருக்குறள்ல குறிப்பிடும்போது. அதனால நல்ல குணங்கள் நமக்கு எல்லா விதமான வளங்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறதும், இந்த உலகம் நிலை பெற்று இருப்பதற்கு முதன்மையான காரணம் சான்றோர்கள் இருப்பதுதான். அவர்களினுடைய சான்றாண்மை குணத்தால் தான் இந்த உலகம் நிலை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். சூப்பர்மா, சூப்பர். முடிச்சுக்கலாமா? அருமையா முடிச்சீங்க. ஒரே ஒரு விஷயம் சார்,
இந்த சான்றோர்கள் எல்லாம் நீங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் நாங்க திருக்குறள் வந்து இந்த அளவுக்காவது கொஞ்சம் படிக்கிறதுக்காவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி இது. ஏன்னா திருக்குறள்னு அதாவது ரொம்ப ரொம்ப வாவுண்டா பெருசா சார் செல்லக்குமார் சார் ஆ, ரொம்ப வாவுண்டா கொடுக்குறீங்க ஆமா. இல்ல சார், இல்ல இல்ல சார், ரொம்ப நானு வாவுண்டா சார் ரொம்ப அப்படி இல்ல கொஞ்சம் சார். சார், இல்ல ரொம்ப கொஞ்சம் வாவுண்டா அடக்கட்டும். அதாவது கொடுக்குறீங்க நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க சார். நான் வந்து பாத்தீங்கன்னா பெருசா திருக்குறள் எடுத்தெல்லாம் படிச்சுக்கினேன், அதெல்லாம் வந்து பெரிய ரொம்ப கனெக்டடெல்லாம் எதுவும் கிடையாது. பட் இங்க யாருமே சார் வந்ததுனால யாருமே இல்லை சார் இப்போ யாருமே இல்லை பாத்தீங்கன்னா இது வந்து தேர்ட் வீக்கா சார் இது. நான் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இது 3வது பார்ட் வந்து படிக்கிறோன்றது ரொம்ப எனக்கே பெரும் மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றேன் நான். அது இல்லைன்னு வச்சு இந்த மாதிரி ஒரு கனெக்ட் இல்லைனாக்கா நான் டெஃபினட்டா வந்து நான் எதுக்கு சார் திருக்குறள் எடுத்து படிச்சுக்கிட்டு இந்த பொருளெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்க போறேன்? ஒண்ணுமே கிடையாது. நான் இதான் ரியல் சொல்லுவாங்க. ஃபேக்டை சொல்றேன். நான் ஆக்சுவலா நான் என்னுடைய ரியல் ஃபேக்ட் என்னவோ அதை சொல்ல வரேன். நான் ஒன்றும் தமிழ் பற்று பெரும்பற்று அப்படியெல்லாம் வந்து எந்த ஒரு பெரிய கனெக்டும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த திருக்குறள்லாம் எடுத்து வச்சு இப்போ பசங்க கூட படிக்கிறதுக்கு இப்போ எங்ககிட்ட ரொம்ப இதை திருக்குறள் படிக்கிற அளவுக்கு பசங்க யாரும் கிடையாது. எல்லாம் பெரிய பிள்ளைங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர ஏன் படிக்க போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே வந்து உங்களோடலாம் கனெக்ட் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப பெருமகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஆனா இதுல இந்த இதுல ஒரு திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடித்தமான திருக்குறள் சார். இந்த இந்த இதுல இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்புங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். அது ரொம்ப பிடிக்கும். அது இந்த அளவு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அளவு கடந்து எனக்கு பிடிக்கக்கூடிய திருக்குறள்ல இந்த திருக்குறள் ரொம்ப மிகச்சிறந்த ஒரு திருக்குறள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அமுதம்மா. அதுல உங்களுக்கு ஒரே ஒரு அதுக்கு ஒரு விளக்கம் வந்து என்னுடைய பேரனுக்கு முதல்ல வந்து திருக்குறள் சொல்லிக் கொடுங்கன்னு என் பையன் கேட்ட போது முதல் குரலா இதைத்தான் நான் சொல்லிக் கொடுத்தேம்மா. பாருங்க வந்து எவ்வளவு எனக்கு அது ரொம்ப அற்புதமா பிடிச்ச குரல். உங்களுக்கு பிடித்த மாதிரி எனக்கும் பிடித்த குரல் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்தோ சால்புன்னு சொல்லி இந்த குரலை அதாவது திருக்குறள் ஒப்புவித்தல்ங்கிறது கனடாவில் வந்து தமிழ்ச்சங்கம் நடத்தினாங்க. அந்த தமிழ் 10 குரல் 10 குரலை வந்து மனப்பாடம் ஒப்பிக்கும் பொழுது முதல்ல இந்த குரலை சொல்லிட்டு நீ வந்து சொல்லுடா அப்படின்னு சொல்லி என் பேரனுக்கு நான் சொல்லிக் கொடுத்த குரல்ல வந்து முதல் அதை நீங்க வந்து நினைவுபடுத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு எனக்கும் அது நினைவு பிடிச்சது அப்படிங்கிறத நினைவுபடுத்துறேன் வந்து அதே மாதிரி அமுதம்மா சொன்ன கோபால் மாதிரி ரத்னம் அமுதம்மா சொன்ன மேடம் மாதிரி மேடம் கோபால் ரத்னம் சார் ஏதோ சொல்ல வர சொல்லுங்க சார். இன்னைக்கு இன்னைக்கு அதிகாரத்துல, அதாவது சான்றாண்மை அதிகாரத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு சொல்லாடல் அப்படின்னு பார்த்தோம்னா, மாற்றாரை மாற்றும் படை. மேற்கொண்டு நான் எதுவுமே நான் அதனுடைய ஆழத்தை இன்னைக்குதான் அந்த புரிஞ்சிட்டேன். இதுக்கு முன்னாடி ஏதோ படிச்சிருக்கோம், மேலோட்டமா படிச்சிருக்கோம். மாற்றாரை மாற்றும் படை என்றது மிகப்பெரிய சொல்லாடல். அதே மாதிரி ஊழி பெயரினும் தாம் பெயர், ஊழி பெயரினும் தாம் பெயரார்ன்றது பெரிய வார்த்தைகள். அது அதனுடைய ஆழத்தை இனிமேதான் நம்ம நோக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நன்றி சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி. வாங்க காயத்ரி. வணக்கம். எல்லாம் முடிக்கிறப்ப வர்றாங்க பாருங்களேன். காயத்ரி வாங்க. சாரி சார். இல்ல சார், ரொம்ப நாளா பார்க்கவே முடியல, அதனால ஜஸ்ட் ஒரு பரவாயில்ல. அட்டெண்டன்ஸ் உங்களை மாதிரி நீங்க போடுவோம் வந்து வந்தேன். அதாவது நீங்க தூங்கி எழுந்துச்சு உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த நேரத்துல ஒரு எட்டி பாக்குறீங்க, அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது ரொம்ப நாள் ஆயிடுச்சுட்டு தான் சரி அட்லீஸ்ட் ஜாயின் பண்ணி ஒரு ஹையாவது சொல்லலாம். ரொம்ப நாள் ரொம்ப ஆச்சுட்டு மகிழ்ச்சி. எல்லாரையும் அதனாலதான் பார்க்கணும். நாங்க சொன்ன ஆய் சொன்னோம். டக்குன்னு ஒரு குரல் சொல்லுங்க சார். டக்குன்னு அவன் ஒரு அமுதம்மா சொன்னாங்க பாருங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஒரே ஒரு குரல். அம்மா சொன்னாங்க, ஏதோ ஒரு குரல் சொன்னாங்க, என்ன செய்தாரு ஒரு செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சார்பு. அது ஒண்ணு சார். அப்படி ஒரு குரல் எனக்கு டக்குன்னு சொல்லணும்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது என்னுடைய கொள்கையே வைக்கிறேன். யாரு என்ன சொன்னாலும் அது மெய்ப்பொருள். அப்படி ஒரு குரல். நம்ம மனச்சாரல் படிச்சிருக்கீங்களா? முதல் பக்கத்திலே இந்த குரல் தான் நான் போட்டு வச்சிருக்கேன். என்னுடைய டிபிலே இந்த குரல் தான் சார். என்னுடைய வாட்ஸ்அப்ல நான் டிபில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப் நம்பரு. அந்த நம்பர்ல இருக்கிற டிபியே இது ஏதோ நான் நேத்து இன்னைக்கு இல்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னே வச்சது. உங்களுக்கு பிடிக்காட்ட கூட நீங்க இந்த குரலை வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து வெறும் திருக்குறளை வந்து நீங்க விட்டுட்டேன்னு சொல்றீங்க வந்து அது கிடையாது. இல்ல வாழ்க்கையோட கனெக்ட் ஆகி இருக்குது. அதாவது எனக்கு ரொம்ப பெருசா வந்து இந்த ஒரு குரல் பாத்தீங்கன்னாக்கா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றது அப்படியே ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயம் அது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தினால என்னுடைய செகண்ட் வாட்ஸ்அப் நம்பரில் பார்த்தீங்கன்னா அதனுடைய எனக்கு டிபிலே வச்சிருக்கிற இப்போ அந்த குரலே வந்து அதுதான். ஸோ அதுதான் நான் வச்சிருக்கிறது.
பட் ஆனா இதுல இப்போ இதெல்லாம் உங்களோட எல்லாம் பேசும்போது எனக்கு திருக்குறள் மேல இன்னும் பெரிய பற்று வந்துடும் போல இருக்கு. வரணும், கட்டாயம் வரணும். இதுல சார் ஒரு இதுல விஷயம் இன்னும் ஒரே ஒரு திருக்குறள் சார். அந்த திருக்குறள் எனக்கு வார்த்தைக்கு வார்த்தை, வாய்க்கு வாயி, ஒவ்வொரு செயலுக்கும் அந்த திருக்குறள் எனக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தினது சார். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிதுன்னு ஒரு திருக்குறள் இருக்கு சார். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. கோடான கோடி வச்சிருந்தா கூட எவ்வளவுதான் ஒருத்தன் அனுபவிக்கணும்னு இருக்குதோ அதுக்கு மேல அவனால ஒரு சிறு நுனி அளவு கூட அனுபவிக்கவே முடியாது அப்படிங்கிற திருக்குறள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கல, இல்ல எனக்கு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு நடக்கல அப்படின்னா உடனே எனக்கு அந்த திருக்குறள் நினைவுக்கு வரும். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. இத பத்தி நம்ம என்னத்துக்கு கவலைப்படுறோம்? என்ன நமக்கு கிடைக்குமோ அது கிடைக்கும். அது கிடைக்கும்ன்றது கிடைக்கும். கிடைக்கும். நீங்க கிடைக்காதுங்கிறத என்ன கரணம் போட்டாலும் அது வந்து கிடைக்காது. அதுக்காக எதுக்கு நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த வினாடி கடந்து போறதுக்கு எனக்கு இந்த திருக்குறள் ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். ஆனா ஒவ்வொரு திருக்குறளுமே ஒரு பிரம்மாண்டத்தை தான் சார் தூக்கி வச்சுக்கிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்குது. அது உண்மையிலேயே சிட்டி பஸ்ல எல்லாம் திருக்குறள் போட்டது உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஒவ்வொரு பஸ்ல ஏறப்ப ஆபீஸ் போறப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு குரல் நமக்கு அப்படியே டீப்பா கனெக்ட் ஆயிடும். ஏதாச்சும் ஒரு குரல் இருந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு பஸ்லயும் டிரான்ஸ்போர்ட்ல. இப்ப இருக்க இல்லைன்னு தெரியல எனக்கு. அது ஒரு அருமையான ஒரு மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாம், நம்ம நேரம் ஆயிடுச்சு. முடிச்சுக்கலாம். மகிழ்ச்சி. இன்னைக்கு நல்ல அதிகாரம், நம்ம நிறைய கலந்துரையாடணும், பல கருத்துக்கள் இருந்தது. அடுத்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, அடுத்த வாரம் வந்து மிக சிறப்பான ஒரு வாரம். 100வது அதிகாரம் நம்ம பேச போறோம். 100வது அதிகாரத்துல இருந்து என்ன செய்யலாம்னா, ஆளுக்கு ஒரு திருக்குறள் படிப்போம். அந்த திருக்குறளுக்குரிய ஏதாச்சும் உங்களோட சொந்த அனுபவங்களை எடுத்துட்டு வாங்க, அதை சொல்லுவோம். அப்போ 10 பேர் 10 குறள், 10 சொந்த அனுபவங்கள். அப்போ அதனுடைய விளக்கம் அது வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம யார் யார் எந்தெந்த திருக்குறள் படிக்கிறீங்க அப்படின்றத ஒரு முடிவு பண்ணி, அதுக்கு நீங்க என்ன பொருள் எடுத்துட்டு வரீங்கன்னு முடிவு பண்ணி, அந்தந்த நேரத்துல ஒரு திருக்குறள் படிச்சு அதுக்கு விளக்கம் கொடுத்து உங்களோட சொந்த அனுபவம் பேசும்போது வித்தியாசமா இருக்கும். அடுத்து தொடர்ந்து செய்யலாம் 100வதுல இருந்து. மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஒரே அதிகாரம் தான் இல்லைங்களா? ஒரே அதிகாரத்துலதான். நன்றி, வணக்கம். காயத்ரி, உங்க பிறந்த நாள் அன்னைக்கு பார்க்க முடியல.